தனி வட்டி 2022 குரூப் 4 எக்ஸாமில் நமக்கு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி 2024 குரூப் 4 எக்ஸாம்லேயுமே நமக்கு 2 கொஷின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த டாப்பிக்கில் இருந்து. ஸோ அந்த 2 கொஷின் எல்லாமே நமக்கு இப்போ கொடுக்கக்கூடிய இந்த சம்ஸில் இருந்தே உங்களுக்கு கவர் ஆகிடும். இதை தாண்டிலாம் கொஷின் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டதில்லை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இது எல்லாமே 2012 2023 வரைக்காலம் நடந்த கொஷின் பேப்பரை அனாலிசிஸ் பண்ணி அதிலிருந்து தனி வட்டியிலிருந்து இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக எடுத்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் இதை தாண்டி வேறு எதுவும் சம்ஸ் அவங்களும் கேட்டதில்லை. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த சம்ஸை பார்க்கலாம். தனி வட்டி. ஸோ தனி வட்டிக்கு பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா PNR/100. ஸோ இதில் P அப்படின்னா அசல், N வந்து ஆண்டு, R வந்து வட்டி வீதம். ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம சம்ஸ் வந்து போடும் போது டைரெக்டாக தான் போவோம். அதே மாதிரி நான் வந்து பார்த்தோம்னா இந்த 2012 2023 வரைக்காலம் நடந்த கொஷின் பேப்பர்ஸோடைய தனி வட்டியிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்குறோம். அந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அதிலிருந்து தான் நமக்கு வந்து இப்போ உங்களுக்கு சம்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ 1 or 2 சம்ஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்துமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை முடிஞ்சால் இந்த சம்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற சம்ஸ் எல்லாமே நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தோம்னா ஸ்பீட் அண்ட் அக்யூரசி உங்களுக்கு கொண்டு வரும். இந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வெறும் மேக்ஸ் 25 கொஷினை ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணிட்டு அடுத்தது ஜிகேக்கு தமிழுக்கு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும். சரி, நம்ம சம்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தோம்னா தனி வட்டி. அதில் பார்த்தோம்னா அதாவது தனி வட்டி கண்டுபிடிக்கிறது எப்படின்ற ஒரு டைப் இருக்குது, அதை பார்க்கலாம். ₹20,000க்கு 10% வட்டி வீதம் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி காண்க. ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துட்டான், அசல் வந்து P 20,000 கொடுத்துட்டான், வட்டி வீதம் R 10 கொடுத்துட்டான், N வந்து பார்த்தோம்னா 4 ஆண்டுகள் கொடுத்துட்டான். நமக்கு ஃபார்முலா என்னது, PNR/100. ஸோ அப்படியே நான் என்ன பண்ணுவேன்னா 3 வேல்யூ அப்படியே வந்து பார்த்தோன்னா போடுவோம், கீழே 100 போடுவோம், அப்படியே கேன்சலேஷன் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடுவோம். அவ்வளோதான். ஸோ P எவ்வளோ 20,000 இன்ட்டு N எவ்வளோ 4 இன்ட்டு R எவ்வளோ 10 டிவைடட் பை ஃபார்முலாவில் இருக்கிற அந்த 100. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சலு, 4 இன்ட்டு 2 8, அப்படியே அந்த 3 0 தூக்கி அப்படியே போடுங்க. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு சம்முக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 8,000. இன்னொரு டைப் இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சம் ஒன்று பார்த்துருவோம். கமல் வந்து ஓர் ஆண்டிற்கு 7% வட்டி வீதத்தில் 3,000 சேமிக்கிறார். ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியும் தொகையையும் காண்க. ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா அசல் நமக்கு கொடுத்துட்டாங்க, வட்டி வீதமும் கொடுத்துட்டாங்க, எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தனி வட்டி கேட்குறாங்க, அதேமாரி தொகை கேட்குறாங்க. ஸோ வட்டியும் கேட்குறாங்க, அமௌண்ட்டும் கேட்குறாங்க. அப்படின்னும் பொழுது வந்து பார்த்தோம்னா அதேமாதிரி தான் நம்ம ஃபார்முலாவில் என்ன பண்ணுவோம், PNR/100 இருக்குது இல்லையா. அசல் வந்து 3,000, எண்ணெய் வந்து 1, R வந்து 7. ஸோ அப்படியே டிவைடடில் 100 போட்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 210ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். இது வந்து வட்டி, நமக்கு வந்து தொகை கேட்டுக்கிறாங்க, அமௌண்ட்டு. ஸோ அப்போ நம்ம அசல்லையும் வட்டியும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், அமௌண்ட்டு கிடச்சிருமா. ஸோ அவ்வளோதான், 3,210. ஸோ 2 சம் இதில் பார்த்துருக்குறோம். மீதி சம்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுலேயே இன்னொரு சம் ஒன்று பார்க்கலாம். ₹5x² இன்ட்டு y² 4xy ஆண்டிற்கு 7y% வீதம் தனி வட்டி காண்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு அசல் அப்படின்ன மாரி கொடுத்துக்கிறாங்க, ஆண்டுமே கொடுத்துருக்குறாங்க, வட்டி வீதமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தனி வட்டி கேட்குறாங்க. ஸோ அப்படியே அந்த 3த்தையும் தூக்கி போட்டு அப்படியே மல்டிபிள் பண்ணி டிவைடடில் 100 போட்டு கேன்சலேஷன் பண்ண ஆன்சர் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 4ஆல் கேன்சல் பண்ணுவோமா, 25 இன்ட்டு 4 100. ஸோ அப்போ 25, அதுக்கப்புறம் அந்த 5ஆல் அடிப்போமா, 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 5 5 25. ஸோ அப்படியே இருப்போம். அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த 7 அப்படியே இருக்கட்டும், கீழே இருக்கக்கூடிய அந்த 5 அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா x² ஒன்று இருக்குது, ஒரு x இருக்குது. ஸோ x² இன்ட்டு x3, அதுக்கப்புறம் y² 2 y இருக்குது. ஸோ y² இன்ட்டு y², y⁴. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்னொரு சம் ஒன்று பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ₹4,500 அசல் இருக்குது. மொத்தம் தொகை வந்து பார்த்தோம்னா 5,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அதனுடைய தனி வட்டி எவ்வளோ அப்படின்ன மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அசலும் கொடுத்துட்டாங்க, தொகையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு கொஷினில் கேட்குறது என்னென்னா தனி வட்டி கேட்குறாங்க. ஸோ நமக்கு தொகை கொடுத்துட்டாங்க, அசல் கொடுத்துட்டாங்க. தனி வட்டினா தொகையிலிருந்து நம்ம வந்து அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா தனி வட்டி கிடச்சிருமா.
ஸோ அவ்வளோதான். 5000 மைனஸ் 4500 கழித்தோம் அப்படின்னா 500. ஸோ அடுத்ததாக செகண்ட் டைப். இதில் ஜஸ்ட்டு தொகை அமௌண்ட்டை மட்டும் நமக்கு கேட்குறாங்க. அதிலிருந்து ஒரு 2 சம் பார்த்துருவோம். ஒருவர் ரூபாய் 10,000 ஆண்டிற்கு 9% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவோ? ஸோ அசல் நமக்கு கொடுத்துட்டாங்க, 9% தனி வட்டி வீதமும் கொடுத்துட்டாங்க, 6ம் கொடுத்துட்டாங்க, எண்ணுமே நமக்கு வந்து 3 வருஷம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு தொகை கேட்குறாங்க. தொகை கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வட்டி கண்டுபிடிக்கணும், அசலாக கூட ஆட் பண்ணணும். அவ்வளோதான் ரூல் இதில். ஸோ அதேமாரி அந்த 10,000 9 ஒரு 3 போட்டு கீழே ஒரு 100 அப்படியே கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 2700. இது வந்து வட்டி நமக்கு கேட்குறது தொகை. ஸோ வட்டி ப்ளஸ் அசல் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணோம்னா 12,700. ஸோ இன்னொரு சம் பார்த்துருவோம். தருண் வந்து 2 லட்சம் ரூபாயை 5 ஆண்டுகளுக்கு ஒரு வங்கியில் நிரந்தர வைப்பு திட்டத்தில் முதலீடு செய்கிறார். வங்கி ஆண்டு ஒன்றுக்கு 8% தனி வட்டி தருகிறது எனில் 5 ஆண்டுகள் முடிவில் அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு? ஸோ அதேமாரி தொகை தான் கேட்டுக்கிறாங்க. அசல் வந்து 2 லட்ச ரூபான்னு சொல்லிட்டாங்க. 5 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகள் என்ன வந்து பார்த்தோன்னா 5ன்ட்டான், வட்டி வீதம் வந்து 8%. ஸோ அதேமாரி தான் நம்ம அப்படியே வந்து அந்த 3த்தையும் போட்டு டிவைடடில் 100 போட்டு கேன்சலேஷன் பண்ணிவிடுவோம். ஸோ 2 லட்சம் இன்ட்டு 5 இன்ட்டு 8 டிவைட் பை 100. ஸோ 2 0 கேன்சலேஷன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 80,000ன்னு சொல்லிட்டு வரும். நமக்கு தேவை தொகை தானே கேட்குறாங்க. அப்போ அசலையும் வட்டியும் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிட்டா வந்து 2,80,000 அதுக்கு அடுத்ததாக வந்து ஸோ இதிலையே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்போ 2022 குரூப் 4ல் வந்து பார்த்தோம்னா இந்த டைப்பில் இருந்து தான் நமக்கு ஒரு சம் வந்து கேட்டிருக்காங்க. அந்த சமயமே நம்ம பார்த்துருவோம். ஒரு விவசாயி 20,000 ஆண்டொன்றுக்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு? ஸோ தொகை தான் கேட்குறான். அசல் கொடுத்துட்டான், வட்டி வீதம் கொடுத்துட்டான், 5 வருஷம்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ நம்ம அது 3த்தையும் போட்டு அப்படியே 100ஆல் அடித்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஆனால் நமக்கு இங்கன்னா ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா இங்கே 4.5% இருக்குது பார்த்தீங்களா? எப்போவுமே இப்போ 4.5 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா டிவைடடில் 10 போடுவோம். அது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா டிவைடடில் 100ன்னு போடுவோம். 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா டிவைடடில் 1000ன்னு போடுவோம். ஸோ இப்போ இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இது 10. இந்தமாரி நிறைய சம்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ அதேமாரி இப்போது கொஷினுக்கு வந்துடுவோமா நமக்கு. ஸோ 20,000 இன்ட்டு 4 அதான் சொன்னோம் இல்லையா, 45ன்னு போடுவோம். அந்த ஒரு ஸ்தானம் தள்ளி கீழே புள்ளி இருந்துச்சுன்னா கீழே 10ன்னு போட்டுவோம். ஸோ இன்ட்டு எண் எவ்வளோ 5 டிவைடட் பை 100. இது அப்படியே நம்ம கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 4,500ன்னு சொல்லிட்டு வரும். வட்டி கிடச்சிட்டு நமக்கு வந்து தொகை தான் கேட்குறாங்க இல்லையா. அப்போ அசல் ப்ளஸ் வந்து வட்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தொகை கிடச்சிரும். ஸோ 24,500 ஆன்சரு. ஸோ இந்தமாரி ஃப்ராக்ஷனில் வச்சு கொடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் உஷாராக பார்த்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்றது ஈஸியாக எடுத்துக்கணும். ஸோ அடுத்ததாக இன்னொரு சம் பார்த்துருவோம். இதிலே தொகை கண்டுபிடிக்கிறதுலே மீனா வந்து 9% வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கான தனி வட்டி 45 தருகிறது மற்றும் அவர் கடனாக பெற்ற தொகை வந்து ரூபாய் 4x எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. ஸோ இங்கன்னா பார்த்தோம்னா தொகை வந்து 4xன்னு கொடுத்துட்டான், தனி வட்டியுமே கொடுத்துட்டான். அதே மாதிரி 6மே நமக்கு 9%ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இதில் எக்ஸோட மதிப்பு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. எண்ணுமே ஒரு வருஷத்துக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தொகை அப்படின்னா இது அமௌண்ட் இல்லை நமக்கு. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு முறை வந்து எதுக்கும் இங்கிலீஷ் கொஷின்ஸை நம்ம வந்து ரீட் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா அங்கே வந்து நமக்கு வந்து பிரின்சிபல் அப்படின்னு வந்து மென்ஷன் அவுட் ஆகிருந்துச்சுன்னா அது அசலாக எடுத்துக்கணும். அமௌண்ட்டுன்னு மென்ஷன் ஆகிருந்துச்சுன்னா அது தொகையாக எடுத்துக்கணும். நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு கேட்குறான்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கேட்குறானா அப்படின்னு பார்த்தோம்னா வட்டி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இது இங்கிலீஷ் கொஷின்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பிரின்சிபல் அதான் 4xன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வந்து சொல்யூஷனுக்கு வந்துடுவோம். ஸோ வட்டி எவ்வளோ 45 ஈக்குவல் டு பி எவ்வளோ 4x, n எவ்வளோ 1, r எவ்வளோ 9 டிவைடட் பை 100. ஸோ இதை அப்படியே போட்டு நம்ம கேன்சலேஷன் பண்ணோம்னா 4ஆல் அடித்தோம்னா 25. அதுக்கப்புறமா இங்கே 9ஆல் அடித்தோம்னா 5
5 9 45 அப்படின்ற மாதிரி வந்துடுமா. ஸோ அதுக்கு அடுத்தது அப்படியே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது 25 × 5 பெருக்கணும்னா 125. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 125 ஆன்சரு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நமக்கு இது காலம் தனி வட்டி பார்த்தோம், அதுக்கப்புறம் தொகை கண்டுபிடிக்கிறது பார்த்தோம், அதுக்கப்புறமா மந்த்து. தனி வட்டியிலே வந்து பார்த்தோம்னா நமக்கு மந்தில் கொடுத்துட்டு தனி வட்டி கேட்பாங்க. ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதம் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. இதை பார்த்தோம்னா ஒரு வருடம் 6 மாதம்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வட்டி வீதம் பார்த்தோம்னா ஆண்டுக்கு தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஆனால் வட்டி வருஷம் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு வருஷம் 6 மாதம்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணோன்னா எப்போவுமே இந்தமாரி மந்த்துக்கு வந்துச்சு அப்படின்னா நமக்கு டிவைடடில் 12 போட்டுக்கணும் எப்போவுமே. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்துருவோமா. அசல் 7500, வட்டி வீதம் வந்து 8 இன்ட்டு டிவைடட் பை 100ன்னு போடுவோம். ஆனால் இங்கே வந்து நமக்கு ஒரு வருடம் என்ன வந்து பார்த்தோம்னா ஒரு வருடம் 6 மாதம்னு கொடுத்துருக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு 12 மாதமா ப்ளஸ் இது ஒரு 6 மாதமா கூட்டினா அப்படின்னா 18 மாதம் டிவைடட் பை 12. ஏன்னா வருஷத்துக்கு கேல்குலேட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் டிவைடட் பை 12. ஸோ இதை அப்படியே நம்ம கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 900. ஸோ இன்னொரு சம் பார்த்துருவோம். 20000க்கு 5% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 மாதங்களுக்கு தனி வட்டி யாது. 20000க்கு அதே மாதிரி அசல் நமக்கு 20000ன்னு தெரியும், வட்டி வீதம் எவ்வளோ 5ன்னு தெரியும், ஆண்டுக்குன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஆனால் 3 மாதத்துக்குன்னு மென்ஷன் ஆகிட்டே இருக்கா. அப்போது 3 டிவைடட் பை 12. ஸோ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்படியே போட போகிறோம், 100 போட போகிறோம், கேன்சலேஷன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. அப்படியே 3 அடித்தோம்னா 4ன்னு வரும். ஸோ அப்படியே இதை 4ஆல் அடித்தோம் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா அங்கே 50ன்னு வந்து நிற்குமா. ஸோ அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 250. ஸோ இன்னொரு சம்முமே பார்ப்போம். ரூபாய் 10க்கு 4 மாதங்களுக்கு மாதம் ரூபாய்க்கு 3 பைசா தனி வட்டி வீதப்படி தனி வட்டியானது. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசல் வந்து 10ன்னு தெரிஞ்சிச்சு, என்ன வந்து பார்த்தோம்னா 4 மாதம்னு கொடுத்துட்டான். ஆனால் நமக்கு வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 3 பைசா அப்படின்ட்டான். நமக்கு வட்டி வீதம் எப்போவுமே ஆண்டுக்கு தான் இருக்கும், ஆண்டுக்கு வந்து 3% 4%ன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இவன் என்ன சொல்லிட்டான், மாதத்துக்கு 3 பைசா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அதாவது பைசான்னு கூட விட்டுடுங்க, மாதத்துக்கு 3% வட்டி வீதம்ட்டான். அப்போ ஆண்டுமே மாதத்தில் இருக்குது, வட்டி வீதமும் மாதத்தில் இருக்கிறதுனால நமக்கு அந்த டிவைடடில் 12 அப்படின்றத நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது இந்த சம்முக்கு. ஸோ அதனால தான் இந்த சம்மை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அப்படியே நமக்கு டைரெக்டாக சொல்யூஷனுக்கு வருவோமா. அசல் எவ்வளோ 10, எண் எவ்வளோ 4, ஆர் எவ்வளோ 3 டிவைடட் பை 100. ஸோ அப்படியே நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆச்சு. 4 × 3 12. ஸோ டிவைடட் பை 10 இருக்குமா. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தால் கீழே 10 போடுன்னு சொல்லியிருக்கிறோமா. இப்போ அதேமாதிரி கீழே 10 இருக்குது, அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வச்சுப்போம், அவ்வளோதான். 1.2 அவ்வளோதான் ஆன்சர். அது கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா 1.20ன்னு இருக்குதுங்க இல்லையா. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, அப்போ என்ன பண்ணுவோம், கீழே 100ன்னு போடுவோமா. போட்டோம்னா ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சலேஷன் ஆகிடும். மீதி ரிமைனிங் என்ன இருக்கும், 12/10ன்னு இருக்குமா. அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் என்ன வரும், 1.2ன்னு வருமா. ஸோ அவ்வளோதான். அதுக்கு பக்கத்தில் 2க்கு பக்கத்தில் 0 இருக்குது, அது வேல்யூவே கிடையாது. ஸோ அங்கே போட்டாலும் ஒன்று தான், 0 போடாலும் ஒன்று, போடாட்டி ஒன்று தான். ஸோ அடுத்ததாக இன்னொரு சம் வந்து இதிலே பார்த்துருவோம். அடுத்ததாக இன்னொரு சம் இதிலே பார்த்துருவோம். ரூபாய் 16800க்கு 9 மாதங்களில் ஆண்டுக்கு 6 × 1/4% வட்டி வீதப்படி கிடைக்கும் தனி வட்டி யாது. ஸோ அசல் நமக்கு எவ்வளோ 16800, மாதம் வந்து பார்த்தோன்னா 9 மாதம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 9/12ன்னு போட போகிறோம். ஆனால் வட்டி வீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு 6 × 1/4ங்குது. இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிப்போமா. ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 6 நாள் 24. ஸோ 24 + 1னா 25/4. ஸோ அவ்வளோதான். இது அப்படியே தான் சொல்யூஷனில் போடுவோம், பார்க்கலாம். அசல் எவ்வளோ 16800 இன்ட்டு 9/12 இன்ட்டு 25/4. அப்படியே கீழே 100 போடுவோம். அப்படியே கேன்சலேஷன் பண்ணுங்கள். கேன்சலேஷன் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபிகேஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 787.50. ஸோ அடுத்ததாக இன்னொரு சம் பார்க்கலாம். ஆண்டுக்கு 16
அதாவது ஆண்டுக்கு 16 × 2/3% வீதம் 68,000க்கு 9 மாதத்திற்கான தனி வட்டியானது. ஸோ அதே மந்த்து சம்ஸ் தான். இன்னொன்று அந்த வட்டி வீதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ 16 × 3 பெருக்கி 48ன்னு வரும். ப்ளஸ் ஒரு 2 கூட்டணும் அப்படின்னா 50/3. மந்த்து வந்து 9/12ன்னு போட போகிறோம். ஸோ அவ்வளோதான். கொஷின்ஸில் உங்களுக்கு தெரியல, ஃபார்முலாவில் அப்படியே போட்டு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ 2 0க்கு 2 0 அப்படின்ற மாதிரி கேன்சலேஷன் ஆகிடுச்சு. ஸோ இது அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 8500 ஆன்சர்னு வந்துடும். அதில் இன்னொரு சம் ஒன்று இருக்குது, அதையுமே பார்ப்போம். ஸோ ஆண்டுக்கு 10% வட்டி தரும் ஒரு வங்கியிலிருந்து லோகேஷ் ரூபாய் 10,000 வைப்பு நிதியாக செலுத்தினார். அத்தொகையை 2 ஆண்டுகள் 3 மாதங்களுக்கு பிறகு அவர் திரும்ப பெறுகிறார். அவர் பெற்ற வட்டி காண்க. தனி வட்டி தான் கேட்குறான். அசலுமே கொடுத்துட்டான். வட்டி வீதமும் சிம்பிளாக நமக்கு 10%ன்னு சொல்லிட்டான். ஸோ ஆண்டு வந்து நம்ம பார்த்தோம்னா 2 ஆண்டு 3 மாதம்னு கொடுத்துக்கிறானா. அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்குதானே. அப்போ 12 + 12 24 ஒரு 3. ஸோ 27. ஸோ அவ்வளோதான். 10,000 இன்ட்டு வந்து என்ன வந்து நமக்கு எவ்வளோனா 27/12ன்னு போட போகிறோம். ஆர் எவ்வளோனா 10ன்னு போட போகிறோம். டிவைடட் பை அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய அந்த 100. ஸோ கேன்சலேஷன் பண்ணுங்கள். கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா 2250 ஆன்சரு. ஸோ அவ்வளோதான். மாதத்தில் வரக்கூடிய சம்மு முடிஞ்சிடுச்சு. ஸோ நமக்கு மந்த்து அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணோன்னா அந்த டிவைடடில் 12 போட கற்றுக்கணும். அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நமக்கு டேஸ் வச்சு கொஷின் கேட்பாங்க, நாட்களில் வச்சு. ஸோ நாட்களில் நம்ம பார்த்தோம்னா மந்தில் கொடுத்தானா டிவைடடில் 12ன்னு போட போகிறோம். ஸோ டேஸில் கொடுத்தானா அப்படின்னா வருஷத்துக்கு எவ்வளோங்க 365 நாள். ஸோ அவ்வளோதான் போட போகிறோம். ராம் வந்து தம்மிடம் உள்ள ரூபாய் 15,000 நிரந்தர வைப்பு கணக்கில் முதலீடு செய்கிறார். அந்த வங்கி 4% தனி வட்டி கொடுத்தால் 73 நாட்கள் கழித்து அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை யாது? ஸோ அசல் 15,000 தெரிஞ்சிச்சு, தனி வட்டி 4% தெரிஞ்சிச்சு. ஆனால் 73 நாட்களுக்குன்னு கொடுத்துருக்குறாங்களா. ஸோ அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுமா. 15,000 4 × 73 டிவைடட் பை 365. நம்ம ஏன்னா டேஸ்னால் 325 ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது அந்த 73 நாள் கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 5/73 வந்து பார்த்தீங்கன்னா 365 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை அப்படியே கேன்சலேஷன் அடித்தோம்னா ஆன்சர் வந்து 120ன்னு வரும். ஸோ நமக்கு கொஷினில் என்ன கேட்குறேன்னு பாருங்கள், மொத்த தொகை கேட்குறான். அப்போ தொகைனா அசல் ப்ளஸ் வட்டி சேர்த்தோம் அப்படின்னா 15,120. ஸோ இன்னொரு சம் இதிலே பார்த்துருவோம். ரூபாய் 6,750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் தனி வட்டி காண்க. இங்கே 219 நாள் அப்படின்னா கீழே ஒரு 365 போடணும். ஸோ 3 நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. கீழே 100 போடுங்க. இன்ட்டு 365ன்னு போட்டு கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா இது மேக்ஸிமம் இந்த பொறுத்த வரைக்கும் இந்த டேஸில் வருதா கம்பல்சரி 73 தான் வகுப்படும். 73 வாய்ப்பாட்டில் தான் இருக்கணும். அது அப்படியே அடித்தோம்னா 373 219ன்னு வரும். 573 வந்து பார்த்தோம்னா 365ன்னு வரும். ஸோ இதை மீதி எல்லாம் அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 405. கேட்கறது தனி வட்டி. ஸோ வட்டி மட்டும் எவ்வளோ 405 அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக இதில் இன்னொரு சம் ஒன்று பார்த்துருவோமா. ரூபாய் 10,950 என்ற அசலுக்கு 42 நாட்களில் ஆண்டிற்கு 10% தனி வட்டி முறையில் கிடைக்கும் வட்டி எவ்வளோ? ஸோ அசல் நமக்கு 10,950 42 நாட்களுக்கு 10% 6ன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அப்படியே 3த்தையும் போடுவோம். 42 கீழே 365. ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 126. வட்டி தானே கேட்குறான். ஸோ ஆன்சர் வந்து 126. ஸோ இன்னொரு சம் பார்க்கலாம். இதுலேயே வந்து பார்த்தோம்னா இது ஒரு டைப். ஸோ திரு எக்ஸ் என்பவர் 7/6/2006 அன்று ரூபாய் 5,000 கடனாக பெற்று அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். ஆண்டுக்கு 7% வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு? நமக்கு அசல் வந்து கொடுத்துட்டா 5,000, வட்டி வீதம் நமக்கு 7ன்னு தெரியும். ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு டேஸில் கொடுத்து வச்சுக்கிறான். ஸோ இயரில் எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஆனால் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா 6வது மாதம் 7வது மாதம் 8வது மாதம்னு வருது. நமக்கு வட்டி வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து போயிட்டு திரும்ப கொடுக்குறோம் இல்லையா, அன்றைக்கி வந்து வட்டியோடு நம்ம சேர்த்து கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் வாங்குகிற அன்றைக்கிலிருந்தே வட்டி வந்து கணக்கு எடுத்துக்கணும். ஸோ அப்போது ஜூன் மாதம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 30 நாள் இருக்கும். ஸோ அப்போ 30ல் 7 போயிடுச்சு அப்படின்னா 24 நாள் இருக்கும்.
அதுக்கப்புறம் ஜூலையில் ஃபுல் மந்த் அப்படியே இருக்கும் 31 டேஸு. ஸோ நம்ம கொடுக்க வேண்டிய அன்றைக்கி வட்டி கட்டணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் 18 நாள் இருக்கும். ஸோ இந்த 3 டேஸுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 73ன்னு வரும். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் இந்தமாதிரி டேஸில் வருதா அது எல்லாமே இந்த 73 டேபிள்ஸில் வரா மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஆட் பண்ணும்போது எதனா ஒரு நம்பர் முன்ன பின்ன உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சுனாலும் மேக்ஸிமம் அது 73ல் வந்து டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய நம்பராக தான் இருக்கும். அதை கெஸ் பண்ணி அப்படியே நீங்கள் போட்டுடலாம். இப்போ சொல்யூஷனுக்கு வந்துடுவோமா? 5000 × 73 × 7 டிவைடட் பை 100 × 365. ஸோ 73 அடித்தோம்னா அது 5. ஸோ அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 70. ஸோ தொகை கேட்கறதுனால அசல் ப்ளஸ் வட்டி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 5070. இன்னொரு சம் பார்க்கலாம். ராகுல் வந்து பார்த்தோம்னா 7/6/2006 அன்று 4000 கடனாக பெற்று அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். ஸோ 5% வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளோ? ஸோ அமௌண்ட்டு கேட்குறான் இதில். ஸோ அதேமாதிரி இந்த டேஸ் வந்து பார்த்தோம்னா இயர் எதுவும் சேஞ்ச் ஆகலை. 7, 6, 19, 18. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 30 நாளுன்னு சொல்லியிருக்கிறோமா. ஸோ மேலே போட்டோம் இல்லையா, அதே தான் இது. ஸோ மொத்த டேஸுமே நம்ம ஆட் பண்ணோம்னா 73 வரும். அப்படியே எடுத்து போட்டு நம்ம கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 40ன்னு வரும். நமக்கு தொகை கேட்கறதுனால அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா கிடச்சிரும் 4040. ஸோ இந்த 2 சம்முமே முக்கியம். ஸோ இந்த மாதிரி சம் வந்து அடுத்த வர குரூப் 4 எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க இதை. அதுக்கப்புறமா வந்து தனி வட்டி பார்த்தோம், தொகை பார்த்தோம், டேஸு கொடுத்துட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் மந்த்து கொடுத்துட்டு கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா வட்டி வீதம் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு வங்கியானது சேமிப்பு தொகையாக வைக்கப்பட்ட ரூபாய் 3000க்கு 2 ஆண்டுகளுக்கு 240 தனி வட்டியாக வழங்குகிறது எனில் அவ்வங்கி வழங்கும் வட்டி வீதத்தை காண்க. நமக்கு என்ன பண்ணிட்டான், அசல் கொடுத்துட்டான், எண்ணெய் ரெண்டுமே கொடுத்துட்டான், தனி வட்டியுமே கொடுத்துட்டான். ஆனால் ஆறு எவ்வளோ நமக்கு தெரியல. ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன? SI = PNR/100. ஸோ தனி வட்டி எவ்வளோ? 240. அசல் எவ்வளோ? 3000. எண்ணெய் எவ்வளோ? 2. ஆறு தெரியாது, அதை அப்படியே வச்சுப்போம். டிவைடட் பை 100 போடுவோமா? ஸோ அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா R = 4ன்னு வரும். ஸோ இன்னொரு சம் இதிலே பார்த்துருவோமா? ஸோ வட்டி வீதத்தில் ஒரு டைப் நம்ம பார்த்துருவோம். அதில் இன்னொரு டைப்ஸ் இருக்குது. ஸோ இது செகண்ட் சம், இதை பார்த்துருவோம் நம்ம. ஒருவர் ரூபாய் 6000ஐ வங்கியில் செலுத்தி 5 ஆண்டுகளில் முடிவில் ரூபாய் 7500 பெற்றார் எனில் வட்டி வீதத்தை காண்க. ஸோ வட்டியை நம்ம தனி வட்டி என கொள்க. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஜஸ்ட்டு அசல் கொடுத்துட்டான், ஆண்டு எண்ணுமே கொடுத்துட்டான். ஆனால் இங்கே நீங்கள் கொஷினில் பார்த்தீங்கன்னா முடிவில் 7500 பெற்றார். ஸோ நம்ம அசல் விட இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கா? அப்போ இது என்ன இருக்க போது? நிச்சயமாக தொகையாக தான் இருக்க போகுது. ஏன்னா வட்டின்றது கம்மியாக தான் இருக்கும். இது அசலை விட அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு தொகை. அதேமாரி இப்போ வட்டி வீதத்தை கேட்குறாங்க. நமக்கு வந்து வட்டி தெரிஞ்சால் தானேங்க நமக்கு வந்து வட்டி வீதம் மாறி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு ஃபார்முலா அப்படி தானே இருக்குது. ஸோ அப்போ வந்து வட்டி நம்ம கண்டுபிடிக்கணும்னா தொகையிலிருந்து அசலை கழிச்சிட்டா வட்டி கிடச்சிருமா? அப்போ 7500 -6000 கழிச்சோம் அப்படின்னா 1500. அதுதான் நமக்கு வட்டி தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஈக்குவல் டு போடுவோம். அசல் எவ்வளோ? 6000. எண்ணெய் வந்து எவ்வளோ? 5. 6 தெரியாது, அப்படியே வச்சுப்போம். டிவைடட் பை 100ன்னு போடுவோம். ஸோ கேன்சலேஷன் பண்ணுங்கள். கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா R = 5%ன்னு வரும். ஸோ வேறு ஒரு சம்முக்கு போவோமா? ஸோ வட்டி வீதத்தில் இன்னொரு டைப்ஸ் சம்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்த்துருவோம். ஸோ 16 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் வந்து 7000 பெறப்பட்ட வருடாந்திர சாதாரண வட்டியானது. ஸோ சாதாரண வட்டினா ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தான் அது. ஸோ ரூபாய் 1680 எனில் ஆண்டுக்கு வட்டி வீதம் காண்க. வட்டி சதவீதம், வட்டி வீதம் எல்லாமே ஒன்று தான். நம்ம கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமா? என்ன கொடுத்துருக்கான்? அசல் கொடுத்துருக்கான். அதேமாரி வந்து வட்டி தொகை. ஸோ தொகை வந்து பார்த்தோன்னா அமௌண்ட்டுமே நமக்கு கொடுத்துட்டான். அதே மாதிரி வந்து
எண் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 16 மாதம்னு கொடுத்துருக்கலாம். ஸோ மந்த்துன்னு நம்ம கொடுத்தாலே என்ன சொல்லியிருக்கிறேன், கீழே 12 போடணும்னு சொல்லியிருக்கிறேன்னா. ஸோ அப்படியே நம்ம கொஷின் இருக்கும். இது வட்டி தொகை என்ன பாருங்கள், அது அசல், அது மேலே இருக்குது அசல் வந்து 7000. ஸோ வட்டின்றது கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ கரெக்டாக அந்த ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகுதா. அப்போ இது வட்டி எவ்வளோனா 1680 ஈக்குவல் டு அசல் எவ்வளோ 7000 இன்ட்டு 16 டிவைடட் பை 12 வரணும், ஏன்னா மந்த் அது. ஸோ இன்ட்டு 6 டிவைட் பை 100. ஸோ அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா R இஸ் ஈக்குவல் டு எவ்வளோனா 18% அப்படின்னு கிடச்சிரும். செகண்ட் சம் வந்து பார்த்தோம்னா, கடனாக வழங்கப்பட்ட அசல் வந்து 48,000 கொடுத்துட்டான். ஸோ 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூபாய் 55,560 இருந்தது எனில் வட்டி வீதம் காண்க. ஸோ நமக்கு தேவை கொஷினுக்கு என்ன வேணும், வட்டி வீதம் கேட்குறான்னா வட்டி வேணும் ஃபஸ்ட்டு. நமக்கு அசல் பாருங்கள், கீழே அவன் இன்னொரு அமௌண்ட்டு கொடுத்துருக்கானு அதை பாருங்கள். அசலை வர இது ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா. அப்போ இது நிச்சயமாக அமௌண்ட்டாக தான் இருக்க போகுது. அப்போது அசல் இருந்து தொகையை கழிச்சிட்டா நமக்கு வட்டி கிடச்சிருமா. ஸோ வட்டி எவ்வளோ 7,560 வந்துடுமா. அதுக்கப்புறம் கொஸ்டினுக்கு போய்டுவோம். நம்ம அசல் வந்து 48,000 இன்ட்டு எத்தனை மந்த்து நமக்கு 2 ஆண்டுகள் 3 மாதம்னு கொடுத்துக்கிறான். ஸோ அப்படியே 12 + 12 + ஒரு 3 27 மந்த்தாக கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைடட் 12 வரணும்னு சொல்லிக்கிறேன்னா. ஸோ இன்ட்டு 6 டிவைட் பை 100. ஸோ இதெல்லாம் அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா R இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்ற மாரி வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேயே இது வரைக்காலும் ஒரு 3 4 5 ஸோ 5 முறை இதே சம் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. ஒரே சமயம் எத்தனை முறை கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அவ்வளோதான். வட்டி வீதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்மு பார்த்துருக்குறோம். ஸோ வட்டி வீதம்னு போடுங்க, இந்த 3 சம் மட்டும் எழுதிக்குங்க. அதுக்கப்புறமா அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதில் போய்ட்டு இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டக்குன்னு போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம்ஸில் உங்களுக்கு நல்ல ஒரு ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போய்கினே தருவீங்க. ஸோ அடுத்ததான் இன்னொரு டைப் பார்க்கலாம். அசல் வந்து எப்படி நம்ம அசல் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு தொகைக்கு சாதாரண வட்டியில் X% வீதம் X ஆண்டுகளுக்கு ரூபாய் X வட்டி கிடைக்கிறது. ஸோ அந்த தொகை எவ்வளோ, அதாவது அசலுமே நமக்கு X தான். அசல் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் என்ன கொஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொகை எவ்வளவு அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழில் வந்து டிஎன்பிஎஸ்சியில் எப்போவுமே இந்த மிஸ்டேக் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நீங்கள் அதுக்கு தான் கொஷின் பேப்பர்ஸ் வந்து நிறைய டிஎன்பிஎஸ்சியில் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு. இங்கிலீஷ் கொஷினில் வந்து நமக்கு கரெக்டாக கொடுத்துட்றாங்க, ஆனால் தமிழ் கொஷினில் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அங்கே தொகை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அசல் தான் நமக்கு. இங்கிலீஷ் கொஷினில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிரின்சிபல்னு அழகாக கொடுத்துருப்பான் நமக்கு. சரி, இப்போ நம்ம வந்து கொஷினுக்கு வந்துடுவோமா நம்ம. ஸோ அசல் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு வட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டான், எக்ஸ்ன்னு சொல்லிட்டான். சரி, என் எவ்வளோ, அதுவும் எக்ஸ் தான். ஆர் எவ்வளோ, அதுவும் எக்ஸ் தான். ஸோ ஃபார்முலாக்கு நம்ம போய்டுவோமா. வட்டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ எக்ஸு ஈக்குவல் டு பி நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுப்போம். எக்ஸு என் எவ்வளோ எக்ஸு, ஆர் எவ்வளோ அதுவும் எக்ஸு தான், டிவைட் பை 100. ஸோ எக்ஸுக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ அப்புறமா இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுவோம், ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன கொண்டு வந்துருமா 100 டிவைட் பை எக்ஸ்னு வரும். ஸோ பி ஈக்குவல் டு 100 டிவைட் பை எக்ஸு. ஸோ இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம்முமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 முறை டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஐ திங்க் குரூப் 2ல் வந்து இந்த சம்மு தான் வந்து ரிப்பீட்டட் ஆனதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு சம் பார்க்கலாம் அசலில் கண்டுபிடிக்கிறதுல. ஸோ அருண் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 15% வட்டி வீதம் 3 ஆண்டுகள் கழித்து 450 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. ஸோ இந்த கொஷனில் கரெக்டாக அசல் தான் கேட்குறான். ஸோ வட்டி வீதம் 6 நம்ம கொடுத்துட்டான், எண்ணெய் வந்து 3 வருஷம்னு தெளிவாக கொடுத்துட்டான், தனி வட்டியுமே கொடுத்துட்டான். அப்படியே டைரெக்டாக ஃபார்முலா ஞாபகம் வந்துடுமா உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு தனி வட்டி எழுதணும், அடுத்தது பி அப்படியே வச்சுப்போம். எண்ணெய் வந்து எவ்வளோ 3, 6 வந்து 15 டிவைட் பை 100. ஸோ இதை அப்படியே நம்ம கேன்சலேஷன் பண்ணுவோமா. கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு 1000. ஸோ வேறு ஒரு சம் இதிலே பார்ப்போமா. ஸோ அடுத்ததாக ஸோ இதே மாதிரி நிறைய சம்ஸ் இருக்குது. இதில் அசல் கண்டுபிடிக்கிறதுல எல்லாமே ஒரே டைப்பில் தாங்க இருக்குது. ஸோ ஒரு அசல்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சம்மை மட்டும் நோட் பண்ண, அந்த 2 சம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மீதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் வந்து அதே சம்ஸை நீங்கள் எழுதிட்டே போனீங்க அப்படின்னா டைம் தான் அதிகமாகும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அதுதான் வந்து பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆண்டு வந்து பார்த்தோன்னா ஸோ தனி வட்டியில் இப்போ ஆண்டு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். நீங்கள் ஆண்டு கண்டுபிடிக்கிறது எல்லாத்துக்குமே அதே ரூல் தான். ஸோ வட்டி ஈக்குவல் டு
அசல் இருக்கும், ஆர் இருக்கும், என் அப்படியே விற்க வேண்டியது தான், டிவைடடில் போய்ட்டு 100 அப்படின்னு போட்டு கேன்சல் பண்ண வேண்டியது தான். ஸோ விஜய் வந்து ரூபாய் 10,000 5% வட்டி வீதத்தில் வைப்பு நிதியாக செலுத்தினார். எத்தனை ஆண்டுகளில் 11,000 ரூபாயை அவர் பெறுவார்? ஸோ இப்போ நீங்கள் 2 இது பார்க்கணும். அசல் பார்க்கணும், இன்னொரு அமௌண்ட்டையும் பார்க்கணும். அசலை விட இது அதிகமாக இருக்கா இந்த அமௌண்ட்டு? அப்போ அப்படின்னா அது நிச்சயமாக தொகையாக தான் இருக்கும். அப்போ 11,000லேருந்து 10,000 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்க போகுது? 1,000. ஸோ அதுவாக தான் வட்டி. ஸோ அப்போ 1,000 ஈக்குவல் டு 10,000 இன்ட்டு 5 என் வந்து எவ்வளோ? அதான் கண்டுபிடிக்க போகிறோமா? ஸோ ஆர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5%. ஸோ இன்ட்டு என் அப்படியே வச்சுப்போம், டிவைடட் பை 100. ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்ததாக இதுலேயே இன்னொரு சம் பார்த்துருவோம். ஸோ இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3, 6, 7, 8. ஸோ இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 8 டைம்ஸ் இந்த ஒரே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்டுனே இருக்கிறாங்க இதை. ஸோ எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5,600 ஆனது 6% தனி வட்டி வீதத்தில் 6,720 உயரும் இல்லை மாறும் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அசல் எவ்வளோ? 5,600. ஆனால் இன்னொரு அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அசலை விட இது அதிகமாக இருக்குது. அப்போ நிச்சயமாக அது தொகையாக தான் இருக்க போகுது. ஸோ அசல்லிருந்து நமக்கு வட்டி தான் வேணும். ஏன்னா வந்து எண்ணெய் கண்டுபிடித்தா தான் நிச்சயமாக வட்டி தேவை. ஸோ அப்போ அந்த தொகையிலிருந்து அசலை கழிச்சு விட்ருவோம். கழிச்சா நமக்கு வட்டி கிடச்சிருமா? ஸோ கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரப்போகுது? 1,120 வருமா? ஸோ அவ்வளோதான், கொஷினுக்கு அப்படியே வந்துடுவோம். 1,120 இஸ் ஈக்குவல் டு அசல் எவ்வளோ? 5,000 இன்ட்டு ஆர் எவ்வளோ? 6 தான், இன்ட்டு என் தெரியாது அப்படியே வச்சுப்போம், டிவைட் பை 100ன்னு போடுவோம். ஸோ அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ n இஸ் ஈக்குவல் டு 10/3ன்னு வரும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோமா? ஸோ 3 3 9, ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 1 இருக்குமா? ஸோ அந்த 1/3 அப்படியே வச்சுப்போம், அவ்வளோதான். ஸோ வந்து ஆண்டு கண்டுபிடிக்கிறதுல ஸோ இன்னொரு சம் ஒன்று பார்த்துருவோம். ஸோ ரூபாய் 2,500 அசலானது 2.5% வட்டி வீதமும் ரூபாய் 187.50 தனி வட்டியாக எத்தனை ஆண்டுகளில் கிடைக்கும்? ஸோ இங்கே அசல் பாருங்கள், தனி வட்டி பாருங்கள். ஸோ அசலை விட வட்டி இன்னொரு அமௌண்ட் கொடுத்துக்கிட்டு கம்மியாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் தெளிவாகவே மென்ஷன் பண்ணிட்டான் தனி வட்டின்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக நமக்கு சம்முக்கு வந்துடுவோமா? ஸோ அதேமாதிரி இங்கே வட்டி வீதம் 6 பாருங்களேன், 2.5% இருக்குது. ஸோ இது இயர்னு நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்ததுன்னா டிவைடில் 10 போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதேமாதிரி இங்கே பாருங்கள், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அந்த 50 பக்கத்தில் 5 பக்கத்தில் 0 இருக்குது, 1 தான். 0 இல்லைனாலும் 1 தான். ஸோ அதை நீங்கள் கேன்சலேஷன் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் அது போயிடும், அந்த 0ன்றது. அதனால் ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைடில் 10 மட்டும் போட்டுக்குங்க. ஸோ அப்போ 1,875 டிவைட் பை 10. ஸோ ஈக்குவல் டு அசல் எவ்வளோ? 2,500 இன்ட்டு வட்டி வீதம் எவ்வளோ? ஸோ வந்து 25ன்னு போடுவோம், டிவைடில் 10 போட்டோம்னா ஸோ கரெக்டாகிடும் அது. ஸோ இன்ட்டு n அப்படியே வச்சுப்போம், ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய அந்த 100. ஸோ அதை அப்படியே நம்ம கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அவ்வளோதான். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஸோ அடுத்த ஒரு டைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அசல் கண்டுபிடிக்கணும். ஆனால் சம்மில் இப்போ நமக்கு வந்து அசல் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒன்று நமக்கு வட்டி கிடச்சிருச்சு, வட்டி நமக்கு சம்மில் கொடுத்துட்டான் அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிவிடுவோம்? அசல் வந்து கொண்டு வந்துடுவோம். ஆனால் இவன் என்ன பண்ணுவான்? அசல் வந்து கொடுக்க மாட்டான் நமக்கு. சரி என்ன சொல்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா வட்டி வந்து நமக்கு சம்மில் கொடுக்க மாட்டாங்க. டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க? அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. தொகையை கொடுத்துட்டு அசல் கண்டுபிடி அப்படின்னா நமக்கு வந்து தொகையை கொடுத்துட்டு அசல் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் நமக்கு டைரெக்டாக வந்து PNR/100ல் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து வேறு ஒரு மெத்தட் இருக்குது, அதை நம்ம பார்ப்போமா? ஸோ மேலே வந்து ஒரு பாக்ஸ் டைப்னு கொடுத்துருக்கேன்ல. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பக்கம் இருக்குதுங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸு, அதாவது 100 ஈக்குவல் அந்த 100 இன்ட்டு பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த n இன்ட்டு 6, கீழே வந்து பார்த்தோம்னா P. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா SI. இந்த டைப் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அசல் கண்டுபிடிக்கிற சம்ஸ் எல்லாம் எடுத்து போய்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 100ன்னு வச்சுப்போம். என்னென்னா வட்டியும் எண்ணும் வந்து மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து Pன்ற இடத்துல வந்து அசல் கண்டுபிடிக்க போகிறோம், அதை அப்படியே வச்சுப்போம். வட்டி வந்து கொடுத்துருவாங்க, அதை அப்படியே போட்டு மேக்ஸ் மெத்தடு அது கீழே போக போக உங்களுக்கு அது என்னன்னு சொல்லிட்டு தெரியும். 100 வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து டைரெக்டாக அமௌண்ட்டு கொடுத்துட்டு அசல் கேட்குறான் அப்படின்னா ஸோ இந்த செகண்ட் டைப்பில் இருக்க அந்த பாக்ஸ் டைப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எல்லா சம்ஸுக்குமே இந்த டைப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 100 +
அதாவது என்னென்னா இதிலேருந்து நமக்கு ஆண்டையும் வட்டி வீதம் 6ஐயும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பெருக்கிக்கணும். பெருக்கிட்டு 100 கூட ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். சரிவா, சம்முக்கு நம்ம போயிடுவோமா? ஸோ ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் தொகை வந்து ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகை அந்த அசலை காண்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா எண் வந்து 3ன்னு சொல்லிட்டான், 6 வந்து 12ன்னு சொல்லிட்டான். ஆனால் நமக்கு என்ன பண்ணிட்டான், தொகை கொடுக்குறான். தொகை கொடுத்துட்டான் அப்படின்னா நம்ம டைரெக்டாக தனி வட்டி அசல் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நமக்கு வந்து வட்டி கொடுத்தா மட்டும்தான். இப்போ எதை நம்ம அந்த தொகை கொடுத்துட்டாங்க, அசலுக்கு தெரிஞ்சால் ஒன்றா நம்ம கழித்து வட்டி கண்டுபிடிக்கலாம். இல்லை அவன் வட்டி கொடுத்துட்டு இருந்தானா கூட அமௌண்ட்லேருந்து வட்டி கழிச்சா ஒரு வேளை அசல் கிடச்சிரும். ஸோ அந்தமாரியும் கொடுக்காம ஒரே ஒரு அமௌண்ட் எடுத்தாந்து கொடுத்துட்டு நமக்கு அசல் கேட்குறான். ஸோ அப்போ இந்த ரூலுக்கு நமக்கு போயிடுவோம். ஸோ 100 பாக்ஸ் மெத்தடில் 100 தான் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லிக்கிறோம், எண் 6 ரெண்டுத்தையும் பெருக்கணும். பெருக்குனா எவ்வளோ வரும், 12 × 3 36ன்னு வருமா. அது கூட 100 ஆட் பண்ணணும். ஸோ 136ன்னு வந்துடுமா. ஸோ அசல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பி வந்து எவ்வளோ, அவன் கொடுத்துக்கிற கொஷனில் கொடுத்துருக்கான 17,000மா. ஸோ அது அவ்வளோதான். ஸோ இந்தமாதிரி வச்சுக்கினீங்களா, பாக்ஸ் மெத்தட்னா கிராஸ் மல்டிபிள் பண்ண கற்றுக்கணும். 17,000 × 100 டிவைடட் பை அது 136. ஸோ நிறைய உங்களுக்கு இந்த பாக்ஸ் மெத்தட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஸோ இது 17,000 × 100 ஈக்குவல் டு பி × 136ன்னு சொல்லிட்டு போடுவோம் நம்ம. ஸோ அதனால் நான் கொஞ்சம் அப்படியே டைரெக்டாக இதில் யூஸ் பண்ணிக்கிறேன், நிறைய சம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுனால. இது அப்படியே நம்ம கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா 12,500ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் இன்னொரு சம் பார்ப்போமே. ஒரு அசலானது 12% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 17,000 மாறுகிறது எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறான். ஸோ அது மேலே பார்த்தா அதே டைப்பில் தான் இருக்குது. சரி, வேறு ஒரு சம் வேதனை பார்ப்போம். ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,080 ஆகிறது. ஸோ அசலை காண்க. ஸோ உங்களுக்கு வந்து அசல் கேட்குறான் அப்படின்ற மாதிரி நமக்கு சம்மில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருப்பான். அதை நீங்கள் போய் பாருங்கன்னா அது தனி வட்டின்னு மென்ஷன் பண்ணலை, அசலுன்னு மென்ஷன் பண்ணலை, இல்லை தொகைன்னு மென்ஷன் பண்ணலை அப்படின்னா, இல்லை ஆகிறது இல்லை மாறுகிறது அப்படின்ன மாதிரி வந்துச்சுனாலே நிச்சயமாக அது அமௌண்ட்டு தான், தொகை தான். தாராளமாக நீங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லிக்கிறோம், அப்போது அமௌண்ட்டு கொடுத்துட்டு அசல் கேட்டான் அப்படின்னா அப்படியே எண்ணையும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணி 100 கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 8 5 40 ப்ளஸ் ஒரு 100 140. ஸோ 100 தான் 140. அசல் தெரியாது நமக்கு, அதான் கண்டுபிடிக்கணும். தொகை எவ்வளோ கொடுத்துக்கிறான், 10,080ன்னு கொடுத்துக்கிறானா. அப்படியே இந்த பாக்ஸ் மெத்தட் போடுங்க, போட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 1080 × 100 டிவைடட் பை 140 உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படின்னு இந்த நிறைய சம் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்லாம் போட்டு உட்காந்துக்கிற வேலைலாம் வேணாம். டைரெக்டாக அந்த அமௌண்ட் எடுத்து போடு, பக்கத்தில் 100 தான் போட போகிறோம், வேறு எதுவும் போட போகிறதில்லங்க. டிவைடட் பை அந்த 8 5 மல்டிபிள் பண்ணி 100 கூட ஆட் பண்ணி கீழே போட்டுக்குங்க, அவ்வளோதான். ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 7,200ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ 2 சம் பார்த்துட்டோமா. ஸோ அடுத்ததாக வந்து வேறு ஒரு டைப்புக்கு போகலாம். ஸோ இதில் இன்னொரு சம் ஒன்று பார்த்துருவோமா. ஸோ ஆண்டுக்கு 13 × 1/2% வீதம் தனி வட்டிக்கு 4 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை வந்து இங்கே பாருங்கள், தொகை தான் கொடுத்துட்டான் 3,080 எனில் அசல் கேட்குறான். ஸோ தொகை கொடுத்துட்டு அசல் கேட்குறான் அப்படின்னா இந்தமாரி தான் போடணும். ஸோ இது நம்ம டைரெக்டாக வந்துடுமா. ஸோ தொகை கொடுத்துட்டு அசல் கேட்குறான் அப்படின்னா 3,080 × 100ன்னு போடுவோம். பக்கத்தில் டிவைடட் பை என்ன சொல்லிக்கிறேன், எண் 6ஐயும் பெருக்கணும். பெருக்கிட்டு 100 கூட ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது முதல்ல இந்த 13 × 1/2 அதை கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும். 13 × 2 பார்த்தீங்கன்னா 26 + 1னா 27/2ன்னு வருமா. ஸோ இந்த 27/2 × 4 அது முதல்ல சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இந்த 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 2 2 4ன்னு வருமா. அப்போ 27 × ஒரு 2 நம்ம பெருக்கணும் அப்படின்னா 54. ஸோ இப்போ 54 ப்ளஸ் ஒரு 100 ஸோ கூட்டினோம்னா 154. ஸோ இதை அப்படியே நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சரு 2000. ஸோ அடுத்ததாக வந்து ஸோ இது வரைக்கும் தனி வட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சிம்பிளான சம்ஸ் கொடுத்துட்டோம். எல்லாம் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரியே தான் வந்தது. ஸோ இதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் வந்து நம்ம வேறு ஒரு டைப்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ 2 ஆண்டுகள் கொடுப்பாங்க, 2 ஆண்டுகள் சம்ஸ் வந்து கொடுத்துட்டு ஸோ அந்தமாரி கேட்டாங்கன்னா அதுக்கான பார்ப்போமா. நம்ம இந்த சம்மு நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஸோ 5 6 முறை இதே சம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட அசலானது தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் ரூபாய் 8880 ஆகவும் 4 ஆண்டுகளில் 7920 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதம் காண்க. இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதே சம் தான் வந்து அடிக்கடிக்கு ரிப்பீட்டட் ஆகினே இருக்குது. ஒரு குரூப் 2 இல்லை குரூப் 4ல் கூட இந்தமாரி சம்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இந்தமாரி சம் கேட்பாங்க. 2 ஆண்டு கொடுத்துட்டாங்க இல்லையா? 6 ஆண்டில் 8880 ஆகவும் 4 ஆண்டுகளில் 7920 ஆகவும் மாறுகிறது. ஸோ அசல் கேட்குறான், வட்டியும் கேட்குறான். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆகவும், அதாவது மாறுகிறது அப்படின்னா அது ரெண்டுன்னா சொல்லிக்கிறேன். நமக்கு அமௌண்ட் தொகை. ஸோ அப்போ 6 ஆண்டில் அப்படியே கீழே எழுதிப்போமா? 6 ஆண்டில் 8880 ஆகும், 4 ஆண்டுகளில் 7920 ஆகும் மாறுகிறதுன்னு வச்சுக்கோம். இப்போ 2 கழிச்சிருமா நம்ம இதை? 6ல் 4 போச்சு அப்படின்னா 2, இந்த 8880லையே அதேமாரி இந்த 7920 கழிச்சிங்க அப்படின்னா 960. நம்ம தனி வட்டியை பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 100னா அடுத்த வருஷமும் 100 தான் வரப்போகுது, அதுக்கு அடுத்த வருஷமும் 100 தான் வரப்போகுது, அப்படியே ஆட் ஆகிட்டு தான் போகுது. அப்போது 2 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 960ன்றது வட்டி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 2-3 சம் இதில் பார்ப்போம், உங்களுக்கு அது தெளிவாக புரிஞ்சிடும் அது. ஸோ 2 வருஷத்துக்கு வந்து பார்த்தோன்னா வட்டி எவ்வளோ? 960. ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்குது ஏதாவது ஒரு சின்ன வேல்யூ எடுத்துப்போம். நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறது 4 ஆண்டுகளுக்கு எடுத்துப்போம். இப்போ 2 ஆண்டுக்கு வந்து வட்டி வந்து 960னா அப்போ 4 ஆண்டுக்கான வட்டி எவ்வளோ? அந்த பாக்ஸ் மெத்தடு போட்டு நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா? பண்ணோம் அப்படின்னா இப்போ 4 ஆண்டுகளுக்கான வட்டி நம்ம பார்த்தோம்னா 1920. ஸோ 4 ஆண்டுகளுக்கான வட்டி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நம்ம கொஷினில் என்ன வேணும்? அசல் வேணும். அப்போது வட்டி தூக்கின்னு போயிட்டு அமௌண்ட்டில் கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அசல் கிடச்சிருமா? அப்போ 4 வருஷத்துக்கான வட்டி நமக்கு 1920ன்னு கிடச்சிச்சின்னா கொஷின்லேயே நம்ம கொடுத்துட்டான். 4 வருஷத்துக்கான அமௌண்ட்டு கொடுத்துட்டான். எவ்வளோ? 7920. அப்போ அந்த 7920ல் வட்டி 1920 கழிச்சிட்டோம் அப்படின்னா அசல் எவ்வளோ? 6000 வந்துடுமா? ஸோ இன்னொன்றுமே நமக்கு கேட்குறான். கொஷினில் என்ன பார்த்தீங்கன்னா வட்டி வீதம் கேட்குறான். ஸோ நமக்கு தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டோம், அசலுமே தெரிஞ்சிடுச்சு, எண்ணுமே நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அப்படின்னா டைரெக்டாக நமக்கு ஃபார்முலாவுக்கு போய்டுவோமா? வட்டி எவ்வளோ? 1920. ஸோ ஈக்குவல் டு அசல் எவ்வளோ? 6000 இன்ட்டு எண்ணெய் எவ்வளோ? 4 இன்ட்டு 6 கண்டுபிடிக்க போகிறோம். அப்படியே வச்சுப்போம், டிவைட் பை 100. ஸோ இது சிம்பிள் அப்படியே அடித்தோம் அப்படின்னா R = 8%. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுறேன் நான். இந்தமாதிரி 2 வருஷம் கொடுக்குறாங்கன்னா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க. மேக்ஸிமம் அவன் கொடுக்குறது எல்லாமே அமௌண்ட்டாக தான் கொடுப்பான். வட்டின்றது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகினே வரப்போகுது. ஸோ 2 ஆண்டுகளுக்கு 960 வட்டியாக இருந்ததுன்னா 4 ஆண்டுகளுக்கு வட்டி எவ்வளோ? ஏன்னா நம்ம வட்டி கண்டுபிடிச்சா மட்டும்தான் தொகையிலிருந்து நம்ம வட்டி கடித்து அசல் கண்டுபிடிக்க முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து வேறு ஒரு சம்முக்கு போவோமா? ஸோ இதுமாரி நிறைய சம்ஸ் இருக்குது. நீங்கள் இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியா வந்து ரொம்ப சிம்பிளாக கிடச்சிரும். இன்னொரு சம் பார்த்துருமா? ஒரு தொகைக்கான தனி வட்டியானது 5 வருஷத்தில் 200 அடைகிறது. பாருங்கள், அப்போ அந்த 200 அடைகிறதுன்ற போது அது அமௌண்ட்டு தொகை தான் அது. ஸோ அடுத்த 5 வருடத்தில் முதலீட்டு தொகையானது 3 மடங்காகிறது எனில் 10 வருட முடிவில் கிடைக்கும் வந்து பார்த்தோன்னா மொத்த வட்டி தொகை எவ்வளவு? இவன் என்ன சொல்லிக்கிறான்? 5 வருஷத்தில் 200 அப்படின்ட்டான். அடுத்த 5 வருஷம் அப்போனா இது 5னா அப்போ அடுத்த 5 வருஷம்னா அப்போ 10 வருஷத்தில் அந்த அமௌண்ட்டு எவ்வளோ ஆகுதா? 3 மடங்காக மாறுது. அப்போ 200 × ஒரு 3 எவ்வளோனா 600. 5 வருஷத்தில் 200னா அடுத்த 5 வருஷம் அப்போ 10 வருஷத்தில் 3 மடங்காக மாறுது அப்படின்னா அந்த அமௌண்ட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 600. ஸோ அது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரெண்ட் பார்ப்போமா? கழிச்சோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ? 400. அப்போது அதிலே இன்னொரு நமக்கு வந்து பார்த்தோம்னா 10 வருட முடிவில் கிடைக்கும் வட்டி தொகை தான் கேட்டுக்கிறான்னா 10 வருஷம் முடிவில். சரி, அதனால் பெரிய அமௌண்ட் எடுத்து நம்ம 5 வருஷத்துக்கு வந்து 400 வட்டி, 400 தான் வட்டியே கிடைக்குது அப்படின்னா 10 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ? ஸோ அவ்வளோதான் கொஷின். ஸோ 400 × 10 / 5. ஸோ அது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 800. ஸோ இன்னொரு சம் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8880 ஆகவும் 4 ஆண்டுகளில் 7920 ஆகவும் மாறுகிறது எனில் வட்டி வீதம் எவ்வளோ? ஸோ இந்த சம்மை நம்ம ஆல்ரெடி போட்ட சம்மு தான். ஸோ 6 4ன்னு போடுவோம். 2 வருஷத்துக்கான வட்டி 980 ஆகவும் 960 ஆகவும். ஸோ 4 ஆண்டுகளுக்கான வட்டி எவ்வளோ அப்படின்னு போட்டோன்னா நமக்கு 1920ன்னு சொல்லிட்டு வரும்.
ஸோ நமக்கு அசல் வந்து கண்டுபிடிக்கணும். தொகையிலிருந்து வட்டி கழிச்சிருவோம். கழிச்சிட்டோம்னா நமக்கு அசல் தெரிஞ்சிடும். ஸோ அசல் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து அந்த PNR/100 வந்து பார்த்தோன்னா SI. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி R எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த சம்மு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நிறைய முறை கேட்குறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க அந்த சம்மு. ஸோ அடுத்ததாக வந்து வேறு ஒரு டைப்புக்கு போவோம் நம்ம. NRE, அதாவது சம்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மடங்கு அல்லது இரட்டிப்பு அதில் கேட்பாங்க. மடங்கு அல்லது இரட்டிப்பு, அதில் தனி வட்டி. தனி வட்டியில் வந்து மடங்கு இரட்டிப்பு அப்படின்னு வருது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி டைப்பில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த சம்மு ரொம்ப 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 முக்கியம். இந்தமாரி Group 1, Group 2 இல்லை Group 4 கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக எடுக்க போகிறோம் மேக்ஸில் அப்படின்னா இந்தமாரி சம்ஸ் எல்லாம் கேட்டுருவாங்க. நீங்களே பாருங்கள், இது ஒரு 3, 6, 8, ஸோ 9 முறை இந்த சம்மு ரொம்ப ரொம்ப ரிப்பீட் ஆகி இது தான் மடங்கு இல்லை இரட்டிப்புன்னு கேட்குறாங்கன்னா இந்த சம்மு தான் எடுத்து கேட்பாங்க போல இது TNPSCயில். ஸோ இதிலே இந்த மடங்கு இரட்டிப்புன்னு வரக்கூடிய சம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டைப் இருக்குது. என்னென்னா வட்டி வீதம் கேட்க சொல்லுவாங்க, இல்லைனா ஆண்டு கேட்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஆண்டு கண்டுபிடிக்கிறது டைப்பில் பார்ப்போம். ஸோ ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காவதற்கு பிடிக்கும் காலம். ஸோ கொஷின் நம்ம பார்ப்போம். எதுவுமே தரல நமக்கு. இது வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காவதற்கு பிடிக்கும் காலம். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது தனி வட்டி தான். R வந்து பார்த்தோன்னா 8ன்னு சொல்லலாம். ஆனால் 3 மடங்கு அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா இருக்குது நமக்கு. 3 மடங்கு அப்படின்னா N × R = 200. சரி, சப்போஸ் வந்து பார்த்தோன்னா 4 மடங்குன்னா அப்போ NR = 300. அப்போ 2 மடங்கு அப்படின்னா NR = 100. R எவ்வளோ? 8ன்னு கொடுத்துட்டான். என்ன தானே கேட்குறான். ஸோ அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. N = 200 அந்த 6 கீழே கொண்டு வந்துடுவாங்க. ஆரோட வேல்யூ என்னது 8. ஸோ அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 25 ஆண்டுகள். சரி, இன்னொரு சம் இதிலே பார்ப்போம். ஸோ ஒரு குறிப்பிட்ட அசலானது 15% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகும். ஸோ 4 மடங்குன்னா என்ன சொல்லியிருக்கேன் நான், NR = 300ன்னு சொல்லியிருக்கோம். அப்போது R வந்து எவ்வளோ 15%ன்னு கொடுத்துக்கிறாங்களா. அப்படியே தூக்கி கொஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆன்சர் அப்படியே வந்து கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா N = 20 ஆண்டுகள்னு சொல்லிட்டு வரும். ஸோ இன்னொரு சம் பார்ப்போம். ஸோ வருடத்திற்கு 18.75% என்ற எளிய வட்டி விதத்தில், ஸோ எளிய வட்டினா தனி வட்டி தான், விதத்தில் தொகையானது எத்தனை வருடங்களில் இரட்டிப்பாகும். அவன் மடங்குனால ஒன்று தான், இல்லை இரட்டிப்புனால ஒன்று தான். ஸோ இரட்டிப்பு அப்படின்னா வந்து NR = 100, அவ்வளோதான். அப்போது நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்கான் கொஷினில் பர்சன்டேஜ். அப்போ R தான் அது. R வந்து எவ்வளோ 18.75. ஸோ அப்படியே கீழே கேன்சலேஷன் பண்ணுவோமா. ஸோ அந்த 18 அதான் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது அப்படின்னா கீழே வந்து 100ன்னு போடுவோன்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ இப்போ இந்த NRக்கு பதில் R என்ற இடத்துல வந்து 1875 / 100ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதை நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த டிவைடில் இருக்கக்கூடிய 100 வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் ஆகிட்டு மேலே போயிடும். ஸோ அப்போ N = ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். ஸோ N = 100 × 100 / 1875. ஸோ இதை நீங்கள் அடித்து கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா வந்து 16/3ன்னு சொல்லிட்டு வரும் நமக்கு. இப்போ அதை மேலும் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா I3 15ன்னு வரும். ரிமைனிங் என்ன இருக்கும் 1/3ன்னு சொல்லிட்டு இருக்கும். நமக்கு கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஆப்ஷனில் வந்து எல்லாமே நமக்கு மந்தில் கொடுத்து வச்சுக்கிறோம். ஸோ நமக்கு தேவை 5 வருஷன் வந்துச்சு. அந்த ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1/3 இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம மந்த்தாக மாற்றணும். அப்போ மந்த்தாக மாற்றணும்னா × 12 மல்டிபிள் பண்ணுறோன்னா நமக்கு மந்த்து கிடச்சிருமா. ஸோ அப்போ அதால் நமக்கு 1/3 × 12. ஸோ கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா 4 மந்த்து. ஸோ அப்போ 5 years 4 மந்த்து. ஸோ இந்த கொஷின் மட்டும் கொஞ்சம் நல்லா ரிப்பீட்டடாக பாருங்கள். ஸோ ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து வேறு ஒரு சம்ம பார்ப்போமா நம்ம. தனி வட்டியில் அசலானது N ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. ஸோ N ஆண்டுகளில் இரட்டிப்பாகுதுன்ட்டான். எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அது எத்தனை ஆண்டுகளில் M மடங்காகும். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது டைரெக்டாக ஒரு ஃபார்முலா மாதிரி தான். இதை விட TNPSC அந்த ஒரு முறை தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ ஒரு வேளை இதே சமயம் மறுபடியும் ரிப்பீட்டடாக தூக்கி கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிடுங்க. வேறு வழியே இல்லை. இந்தமாரி சம்பளம் கேட்டாங்கன்னா N ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. ஸோ எண்ணில் வந்து பார்த்தா அது எத்தனை ஆண்டில் M மடங்காகும்னா M - 1 × N. ஸோ இதுக்கு சிம்பிளிஃபிகேஷன்லாம் பண்ண முடியாது. இதுதான் ஆன்சர் இதுக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து இதுதான் இந்த இரட்டிப்பாகிறது மடங்காகிறதுலே வந்து நம்ம ஆண்டு கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து பார்த்தோன்னா அதுலேயும் வட்டி வீதம் பார்ப்போம்.
ஸோ ஒரு தொகை வந்து பார்த்தீங்கன்னா 9 வருடங்களில் இரட்டிப்பாகிறது எனில் வட்டி வந்து அதான் வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ இரட்டிப்பாகிறது அப்போனா என்ன பண்ணுவோம், நம்ம என்ஆர் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு போடுவோம். என் வந்து எவ்வளோ 9ன்னு கொடுத்துட்டான், 6 தான் கண்டுபிடிக்கணுமா, அப்படியே 100/9. ஸோ அதை அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 11 இன்ட்டு அதாவது ஒரு 9 ரிமைனிங் 1 இருக்குமா. ஸோ மறுபடியும் ஒரு 9 இன்னொன்று ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 1 இருக்கும். அப்போ ஸோ 11 இன்ட்டு 1/9. ஸோ அதை அப்படியே வச்சுப்போம். ஸோ அடுத்ததாக இன்னொரு சம்மு. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் இதே சம் ரிப்பீட்டட் ஆகுது. ஸோ இந்த மடங்களை பொறுத்தவரை ரொம்ப இந்த சம் அப்படியே, ஏன்னா இதை தாண்டி அவங்களால வேறு எதுவும் சம்ஸ் கேட்க முடியல. ஸோ இதே சம்ஸை தூக்கி கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாக வட்டி வீதம் வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்க வேண்டும். ஸோ 10 வருஷத்தில் இரட்டிப்பாகணும்னா வட்டி வீதம் என்னவாக இருக்கணும்னு கேட்குறோம். ஸோ இரட்டிப்பாகிறதுனா என்ஆர் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு போடுவோம். என்ன வந்து 10ன்னு சொல்லிட்டான், ஆர் எவ்வளோவா இருக்க போது 10/100/10. ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 10 தான் ஆர் இஸ் ஈக்குவல் டு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்முமே மல்டிபிள் டைம் ரிப்பீட் அவுட் ஆகிருக்கு. ஸோ ரூபாய் 100 அசலானது 4 ஆண்டுகளில் தனி வட்டி வீதத்தில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க. ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 4 வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா 2 மடங்காகிறது. 2 மடங்கு அப்படின்னா என்ஆர் இஸ் ஈக்குவல் டு 100. என் வந்து எவ்வளோ 4, 6 தானே கேட்குறான். ஸோ அப்படியே நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 25ன்னு வரும். ஆனால் ஒரு சில சம்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் அசலுமே வச்சு கேட்டுருவோம். அசல் வச்சு கேட்டாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு எண் வந்து 4, அசல் வந்து எவ்வளோ 100, இரட்டிப்பாகிறது. ஸோ வந்து பார்த்தோன்னா அசலே வந்து பார்த்தோன்னா இரட்டிப்பாகிறது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பான் நமக்கு. 2 மடங்கு ஆகிறது அப்படின்னா 200. அதாவது 2 மடங்கு ஆகிறது, இந்த மாறுகிறது அப்படின்னா இது எதுவாக இருக்க போகுது, அமௌண்ட்டாக தான் இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த அமௌண்ட்லேருந்து அசல் கழிச்சிட்டோம் அப்படின்னா வட்டி கிடச்சிருமா. ஏன்னா வட்டி வீதம் அப்படி கண்டுபிடிக்க தான் நமக்கு வட்டி தேவை. ஸோ அப்போ 100 இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு எண்ணெய் வந்து 4, அந்த 100 தான் நமக்கு அசல் கொஷின்லேயே கொடுத்துருக்கான். எண்ணெய் வந்து 4 கொடுத்துட்டான், 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம். டிவைட் பை ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய அந்த 100. ஸோ கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ அப்படி இல்லைனாலும் நீங்கள் டைரெக்டாக அந்த 2 மடங்காக மாறுகிறது அப்படின்னா என்ஆர் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு போட்டு என் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்து கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 25ன்னு வந்துடும். இல்லை உங்களுக்கு வந்து அந்த டைரெக்டாக PNR/100க்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலும் அங்கே போயிட்டு போட்டாலுமே நமக்கு ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் ஒன்றா நீங்கள் அங்கே கவனிக்க வேண்டியது இந்த மாறுகிறது ஆகிறது அப்படின்னா அது நிச்சயமாக தொகையாக இருக்க போகுது அப்படின்றது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ வட்டி வீதத்திலே இன்னொரு சம் பார்ப்போமா. ஒரு குறிப்பிட்ட வைப்பு தொகையானது 15 ஆண்டுகளில் தனி வட்டியில் 3 மடங்காகிறது. அதன் ஆண்டு வட்டி வீதம் காண்க. ஸோ 15 வருஷத்தில் 3 மடங்காகிறதுனா வட்டி வீதம் என்ன. ஸோ என்ஆர் இஸ் ஈக்குவல் டு 200, எண் வந்து 15. கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா 13 இன்ட்டு 1/3. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானது ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் 4 மடங்காகிறது. அதே அசலானது அதே ஆண்டுகளில் 8 மடங்காக வேண்டுமெனில் தனி வட்டி வீதம் காண்க. ஸோ ஃபஸ்ட்டு இறக்கத்தில் பார்த்துருவோமா நம்ம. ஸோ 4 மடங்காகிறது. ஸோ வட்டி கொடுத்துட்டான், வட்டி அதான் 6 கொடுத்துட்டான், 4 மடங்காகிறதுனா ஸோ அப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ஆர் இஸ் ஈக்குவல் டு 300, ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ அது கேன்சலேஷன் பண்ணால் எண் வந்து 60ன்ட்டான். இப்போ இங்கே பாருங்கள், அதே அசல் அதே ஆண்டு 8 மடங்காக வேண்டுமெனில் தனி வட்டி வீதம் ஆர் கேட்குறான். அப்போ 8 மடங்காகணும்னா என்ஆர் இஸ் ஈக்குவல் டு 700, அதை விட 1 கம்மியாக தான் போட போகிறோம். என்ஆர் இஸ் ஈக்குவல் டு 700, அதே ஆண்டுன்னு சொல்லிட்டான். வட்டி வீதம் 6 தான் கேட்குறான். அப்போ எண்ணெய் வந்து நமக்கு எவ்வளோ வந்துச்சு, 60ன்னு வந்துச்சா. அந்த 60 இங்கே தான் போடுங்க. போட்டு அப்படியே நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 11 இன்ட்டு 2/3% வட்டி வீதம். ஸோ அடுத்ததாக வந்து அடுத்த ஒரு டைப் பார்ப்போம். ஸோ வந்து இந்த கொஸ்டினை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த A/P அல்லது SI/P இல்லை மடங்கு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. 1/25 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அடியில் இருக்கிறது எல்லாமே அசலாக தான் இருக்க போகுது. மேலே இருக்கிறது கீழே இருக்கிற நம்பரை விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னவாக இருக்க போகுது, கீழே இருக்கிறது அசலுன்னு சொல்லிட்டேன், மேலே இருக்கிறது பெருசாக இருக்குதுன்னா அப்போ நிச்சயமாக அது அமௌண்ட்டாக தான் இருக்க போகுது, தொகையாக தான் இருக்க போகுது. சரி, கீழே இருக்கிற நம்பரை விட மேலே இருக்கிற நம்பர் சின்னதாக இருக்குது அப்படின்னா
அது நிச்சயமாக வட்டியாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், மீதி நம்ம ஈஸியாக வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ ஒரு அசலுக்குரிய தனி வட்டியானது அவ்வசலின் 1/25 மடங்கிற்கு சமம். மேலும் வருடத்தின் எண்ணிக்கையும் ஆண்டு வட்டியும் வீதமும் சமமெனில் 4 ஆண்டுகளில் முடிவில் கிடைக்கும் தொகையானது. இவன் என்ன சொல்லிட்டான், அந்த 1/25ன்னு சொல்லிட்டான். அடியில் இருக்கிறது எப்போவுமே அசலுன்னு சொல்லியிருக்கிறேன் நான். அப்போ மேலே இருக்கிறது கம்மியாக இருக்குதா அதிகமாக இருக்குதான்னு தான் நமக்கு இப்போ பார்க்கணும். மேலே இருக்கிறது கம்மியாக இருக்குது, அப்போ நிச்சயமாக அது என்னவாக இருக்க போகுது, வட்டியாக தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு வந்து பி வந்து 25ன்னு தெரியும், எஸ்ஐ வந்து 1ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ என் வந்து எவ்வளோ, நமக்கு வந்து 4ன்னு கொடுத்துட்டான். வேறு என்ன கேட்குறான் அப்படின்னா வந்து வட்டி வீதமும் வந்து சமம்னு சொல்லிட்டான். ஸோ என் ஈக்குவல் டு 6. சரி, நம்ம டைரெக்டாக வந்து ஃபார்மேட்டுக்கு போய்டுவோமா. ஸோ எஸ்ஐ வந்து 1ன்னு தெரியும், பி வந்து 25ன்னு தெரியும். நமக்கு வந்து இப்போ என்ன பண்ணுவான், எண்ணும் ஆறுமே சமம்னு சொல்லியாச்சு. ஏன்னா அசல் அதாவது வட்டியும் ஆண்டும் சமம்னு சொல்லிட்டான். நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து R² அப்படின்னு வச்சுப்போமா. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு அதான் ஈக்குவல் டு அசல் எவ்வளோ 25 இன்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை R இன்ட்டு Rன்னு எழுதுவோம், இல்லை N இன்ட்டு Nன்னு எழுதுவோம். கொஷினுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே ரெண்டுமே சமம் முடிந்தனால நமக்கு இங்கே வந்து ஏன்னா செகண்டு ஒரு கொஷின் மாரி மென்ஷன் அவுட் ஆகிருக்குது இல்லையா, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகள் முடிவில் கிடைக்கக்கூடிய தொகைன்னு கேட்டான். நமக்கு செகண்ட் டைப்பில் கண்டுபிடிக்க வேண்டியதுக்கு நான் என்ன வந்து தெரிஞ்சிச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி 6 தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்காகோசமே நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை 6ன்னு மென்ஷன் அவுட் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ இதை நீங்கள் சிம்பிளி அவுட் பண்ணிங்க அப்படின்னா வந்து என்ன வரும்னா R = 2% அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிச்சு. செகண்ட் வந்து பார்த்தோம்னா 4 ஆண்டுகள் முடிவில் கிடைக்கும் தொகைன்னு சொல்லிட்டான். கொஷினில் நமக்கு அசல் எக்ஸாக்டாக நமக்கு மென்ஷன் அவுட் ஆகலை, அசல் நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அசல் வந்து 100ன்னு வச்சுப்போம், என் வந்து கொடுத்துட்டான் 4ன்னு, ஆர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 2ன்னு சொல்லிவிட்டு. ஸோ டிவைடட் பை 100 அப்படியே நம்ம கேன்சலேஷன் பண்ணோம்னா வந்து எஸ்ஐ வந்து நமக்கு 8ன்னு கிடச்சிடும். ஆனால் கொஷினில் நமக்கு தொகை தான் கேட்குறாங்க. தொகை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நம்ம மென்ஷன் பண்ணோம், 100ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணோமா. ஸோ 100 + ஒரு 8 108. ஆனால் ஆப்ஷனில் பாருங்களேன், நீங்கள் அது அசலை போல் எத்தனை மடங்காக இருக்குது அப்படின்னு தான் நமக்கு இருக்குது. நம்ம அசலாக எவ்வளோ எடுத்துட்டோம், 100ன்னு எடுத்துட்டோம். நமக்கு தொகை எவ்வளோ வந்துச்சு, 108ன்னு வந்துச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் நமக்கு இதில் இதை விட இது எத்தனை எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா வந்து நம்ம தொகை டிவைடட் பை இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து இப்போது 10 டிவைடட் பை வந்து பார்த்தோன்னா ஒரு 2. ஸோ இப்போ கேன்சலேஷன் பண்ணோம்னா 5. ஸோ அப்போ இதை விட இது 5 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வருமா இல்லையா. ஸோ அதேமாதிரி இங்கே 100 108 தொகை வந்து கீழே வந்து அசல் போட்டுக்கிறோம். ஸோ இது 2 ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து டிவைடடில் 100 இருந்தால் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்க வேண்டியது தான். ஸோ 1.08 மடங்கு அசலை விட இது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கொஷின் நல்லா கொஞ்சம் பார்த்துக்குங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் இது மட்டும். ஸோ இதே மாதிரி நிறைய சம்ஸ் இருக்குது, நம்ம அதை பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெளிவாகிடும். ஒரு அசலானது 3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7/6 மடங்காக வந்து பார்த்தோன்னா ஆகுமெனில் அதன் வட்டி வீதம் எவ்வளவு. ஸோ 3 வருஷத்தில் வந்து 7/6 மடங்காக மாறுகிறது. ஸோ அதை மட்டும் ரவுண்ட் பண்ணிவிட்டு வாங்க. கீழே இருக்கிறது அசல், மேலே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா கீழே இருக்கிற நம்பரை விட மேலே இருக்கிறது பெருசாக இருக்குதுன்னா என்னவாக இருக்க போகுது, அது நிச்சயமாக அமௌண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போது தொகையிலிருந்து அசலில் கழிச்சோம் அப்படின்னா வட்டி கிடச்சிருமா. ஏன்னா நமக்கு வட்டி வீதம் கேட்குறோம், வட்டி வீதம் கேட்கும்போது நிச்சயமாக வட்டி தெரிஞ்சே ஆகணும். ஸோ அப்போது வந்து 7/6 போச்சு அப்படின்னா 1. ஸோ நமக்கு அந்த 1 தான் எஸ்ஐ வட்டி. அடுத்ததாக அசல் வந்து 6ன்னு தெரியும். ஸோ டைரெக்டாக நமக்கு கொஷினுக்கு வந்து பார்த்தோன்னா போய்டுவோமா. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 3 இன்ட்டு 6, ஏன்னா வட்டி வீதம் 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம், டிவைடட் பை 100. ஸோ அதை அப்படியே நம்ம கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா வந்து R = 50/9ன்னு வரும். ஸோ அதை மேலே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 5 9 45ன்னு வரும். ரிமைனிங் 5/9 அப்படியே இருக்கும். ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்ததான் வேறு ஒரு சம்மை பார்ப்போமா. இதுலேயே ஒரு தொகைக்கான தனி வட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் 1/9 மடங்காக உள்ளது. மேலும் வருட வட்டி வீதமானது காலத்திற்கு சமம். ஸோ அப்படின்னா வட்டியும் ஆறுமே வந்து வட்டி வீதமும் எண்ணுமே நமக்கு சமம்னு சொல்லிட்டான். ஸோ அத்தொகைக்கான வருட வட்டி வீதம் எவ்வளோ.
நம்ம கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி மடங்கள் அப்படி வருதா 1/9 இருக்குங்களா? ஸோ கீழே இருக்கிறது எப்போவுமே அசல்னு சொல்லியிருக்கிறோம். மேலே இருக்கிற நம்பர் சின்னதாக பெருசான்னு தான் பார்க்க போகிறோம். சின்னதாக இருந்தால் அது வட்டின்னு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம வட்டி வீதம் கண்டுபிடிப்போம், இல்லைனா எண்ணெய் தான் கண்டுபிடிப்போம். ஸோ அதனால் நமக்கு நிச்சயமாக வட்டி தெரிஞ்சாகணும். அதுக்காக தான் மேலே இருக்கிற நம்பர் போய் நம்ம செக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம கொடுத்துருக்கோம். கீழே இருக்கிறது அசல் 9ன்னு தெரியும், மேலே இருக்கிற நம்பர் சின்னதாக இருக்கா, அப்போ வட்டி எவ்வளோ 1. அதேமாரி ஆண்டு நமக்கு கொடுத்துருக்கானா கிடையாது. அதேமாரி வட்டி வீதம் 6 கொடுத்துருக்கானா கிடையாது. ரெண்டுமே சமம்னு சொல்லிட்டான். ஆனால் கொஷினில் நமக்கு என்ன கேட்குறான், வட்டி வீதம் கேட்குறான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், 6ன்னே மென்ஷன் அவுட் பண்ணிப்போம். எண்ணுமே 6 தான், 6மே 6 தான். R = n. கொஷினுக்கு ஏற்ற மாரி மாற்றிக்கிறோம் நம்ம, அவ்வளோதான். ஸோ வட்டி எவ்வளோ 1 = அசல் எவ்வளோ 9. நமக்கு வந்து 6 கேட்கறதுனால ரெண்டுமே 1ன்றதுனால வந்து 6 × 6ன்னு போட போகிறேன். R² மாறிவிடும் அது, /100. ஸோ அப்புறமா கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா R² = 100/9ன்னு வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 10 × 10 100ன்னு வருமா, 3 × 3 9ன்னு வரும். ஸோ இப்போ R = 10/3. இது அப்படியே அடித்தோம்னா 3 9, ரிமைனிங் 1/3 அப்படியே இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான். ஸோ இந்த வட்டி வீதத்தில் பொறுத்தவரைக்கும் அந்த மடங்கள் வந்து இந்த 1/27, 1/9 இல்லை 3/5 இப்படிலாம் கொடுப்பாங்க. கீழே இருக்கிறது அசல், மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அமௌண்ட்டா இல்லை வட்டியான்னு பாருங்கள். பார்த்துட்டு கொஷினில் வந்து எப்படியா இருந்தாலும் நமக்கு வட்டி கேட்பாங்க, இல்லை ஆண்டு கேட்பாங்க. ஏன்னா நம்ம அதுக்கு நிச்சயமாக வந்து வட்டின்றது நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அதுக்காக அது கழிக்க வேண்டியதாக இருக்கும் நமக்கு. ஸோ அதுமாரி இந்த சம்ஸ் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ குரூப் 4ல் இந்தமாரி சம்ஸு தான் எடுப்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா வந்து அதே வட்டி அல்லது அதே தொகை அப்படின்ற ஒரு டைப்பில் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருவோம். ஸோ ஒரு தொகை வந்து பார்த்தோன்னா 6% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி வந்து 120ன்ட்டான். ஸோ அதே வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 90 எனில் தொகை எவ்வளோ? ஸோ இங்கே வந்து தொகை அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ 6 வந்து நமக்கு தெரியும், n வந்து 2ன்னு தெரியும், வட்டி வந்து 120ன்னு தெரியும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குதுன்னா அசல் கண்டுபிடிப்போமா இப்போது? ஸோ அசல் வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1000ன்னு சொல்லிட்டு வரும். ஆனால் இந்த கொஷினில் நீங்கள் பாருங்களேன், அதே வட்டி அப்போ 6% 3 வருஷத்தில் தனி வட்டி கொடுத்துட்டான். அப்போது தனி வட்டி 90 ஈக்குவல்ட்டுனா தொகை கேட்குறான். ஸோ இது வந்து நீங்கள் பிரின்சிபல் தான், கொஷின் எதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷில். ஸோ வந்து அப்போது பி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது. வட்டி வந்து 90 = P × 3 × வட்டி வந்து அதேன்ட்டான். அப்போ 6/100. ஸோ 90 = P × 3 × 6/100. இதை நம்ம கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா P = 500. ஆனால் இங்கே தேவையில்லாமல் என்னன்னா மேலே ஃபஸ்ட்டு ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. ஆனால் இதே மாதிரி சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சில இருக்குது கீழே. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டினாக மென்ஷன் அவுட் ஆகிருக்கிறது ரொம்ப முக்கியம்ன மாரி நமக்கு தோணும். ஸோ அடுத்த சம்மு நம்ம பார்ப்போம். ஒரு வங்கியில் 6 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் வந்து பார்த்திங்கன்னா 2500க்கு வட்டி வந்து ரூபாய் 100 கிடைக்கிறது எனில் அதே வட்டி வீதத்தில், அதாவது 6 மாதங்களுக்கு 2500 வட்டி, அதாவது 2500 அசலுக்கு வட்டி 100 கிடைக்கிறதுன்ட்டான். அப்போ இதில் என்ன வேணும், நமக்கு 6 எவ்வளோன்னு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், அதே வட்டி வீதத்தில். அப்போ நம்ம அந்த 6 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை வச்சு தான் இன்னொரு சம்மு நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ணுறோம். ஸோ அதே வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு அசல் வந்து 3200க்கு கிடைக்கும் வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்கானா. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறத சால்வ் பண்ணி வட்டி வீதம் கண்டுபிடிப்போம். அந்த வட்டி வீதத்தை வச்சு இன்னொன்று சால்வ் பண்ணி வட்டி எவ்வளோன்ற மாரி கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துறான், அசல் வந்து வட்டி எவ்வளோ 100 = அசல் எவ்வளோ 2500. எத்தனை மாதம்னா, ஸோ 6 மாதம் அப்படின்னா கீழே 12 வரணும். ஸோ × 6/100. ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா R = 8%ன்னு வரும். ஸோ செகண்ட் ஒன் சம்முக்கு வந்து பார்த்தோம்னா அதில் வட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதே 6% நம்ம எடுத்துக்க போகிறோம். அவன் அசல் கொடுத்துட்டான் 3200ன்னு கொடுத்துட்டான். எண்ணுமே வந்து பார்த்தோன்னா 9 மாதம்னு சொல்லிட்டான். அப்போ 9/12. R வந்து எவ்வளோ, அதே வட்டி அப்படின்ட்டான். இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லையா வட்டி, அந்த வட்டி தூக்கி அப்படியே போடுங்க. 6 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் 8, கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா வட்டி எவ்வளோ 192ன்னு வரும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா 6% வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு தொகையில் தனி வட்டி வந்து 90 எனில் அதே தொகைக்கு. ஸோ அப்போது 6% R தெரியும், n தெரியும், தனி வட்டி தெரியும், ஆனால் அசல் தெரியாது. அப்போ அசல் கண்டுபிடிப்போம். அந்த அசலை வச்சு
6 ஆண்டுகளுக்கு 7% வட்டி வீதத்தில் தனி வட்டி எவ்வளோ? ஸோ அப்போ அந்த அசலை வச்சு தனி வட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ இதே மாதிரி தான் நமக்கு ஃபஸ்ட்டு சம்முக்கும் வரணும். ஆனால் அது கொஷினில் கொஞ்சம் அவன் அதுக்கானது கேட்கல, கண்டுபிடிக்க வேண்டியதுக்கானது கேட்கல. ஸோ அதனால் அதை நம்ம விட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிடுவோமா? வட்டி எவ்வளோ கொடுத்துருக்குறான்? 90ன்னு கொடுத்துருக்குறான். அசல் தான் தெரியாது, கண்டுபிடிக்கணும். 3 ஆண்டுகளுக்கு 6 வந்து பார்த்திங்கன்னா 6ன்னு கொடுத்துட்டான். ஸோ டிவைட் பை 100 கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா அசல் வந்து நமக்கு 500ன்னு வந்துடும். இந்த அசலை வச்சு செகண்டு வந்து பார்த்திங்கன்னா 6 ஆண்டுகளுக்கு 7% வட்டி எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். ஸோ 500 இன்ட்டு 6 இன்ட்டு 7 டிவைட் பை 100. ஸோ இப்போ அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து வட்டி எவ்வளோ 210ன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு சம்ஸுமே முக்கியம். ஏன்னா இது எல்லாமே வந்து தனி வட்டியில் வந்து ஒவ்வொரு டைப் அப்படின்ன மாரி தான் இருக்கும் சம்ஸ் எல்லாமே. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டி கணக்குகள் அப்படின்ன மாதிரி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து ரொம்ப குரூப் 4ல் கஷ்டமாக கேட்கணும், ரொம்ப டைம் வந்து டியூரேஷன் அதிகமாக வரணும்னா இந்தமாரி கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ 2 சம்மு வருது கம்பல்சரியாக. இதுக்கு முன்னாடி பார்த்ததுலேருந்து ஒரு சம்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய சம்ஸ்லேருந்து தான் ஒரு சம்மு வரப்போகுது எப்படியா இருந்தாலும். ஸோ இதுக்கப்புறம் பார்க்குறது ரொம்பவே முக்கியம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். அசல் வந்து ரூபாய் 4000க்கு 4 ஆண்டுகளில் 12% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும், அசல் 3000க்கு 8% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சமம். அப்போ ரெண்டுத்துக்குமே வட்டி ஈக்குவல் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடுச்சு. அப்போ PNR/100 ஈக்குவல் டு PNR/100 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எனில் அதன் ஆண்டுகள் எவ்வளவாக இருக்கும்? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஈக்குவேஷனுக்கு நமக்கு எண்ணு கொடுத்துட்டான். ஆனால் செகண்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணு எவ்வளோன்னு மென்ஷன் அவுட் ஆகலை. ஸோ வட்டி ஈக்குவல் டு அப்படின்னா PNR/100 ஈக்குவல் டு PNR/100. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஈக்குவேஷன் எடுத்துப்போமா? அசல் எவ்வளோ 4000, எண் எவ்வளோ 4, வட்டி வீதம் எவ்வளோ 6, 12 டிவைட் பை 100. செகண்ட் ஒன் ஈக்குவேஷன் ஏன்னா வட்டி ரெண்டுமே சமம் அப்படின்னா ஈக்குவல் போட்டுப்போமா? ஸோ 3000 இன்ட்டு 8 இன்ட்டு எண்ணு தெரியாது. ஸோ அப்படியே வச்சுப்போம். கொஷினில் கேட்கறதுமே எண்ணு தான் கேட்குறான். டிவைடட் பை 100. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் கேன்சலேஷன் பண்ணுங்கண்ணா. ஸோ 100க்கு 100 கேன்சலேஷனாக 3க்கு 3 0 3 0 கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ அப்படியே நீங்கள் அடிச்சிங்கன்னா 4 3 12. அப்புறமா வந்து இந்த 4ஆல் கேன்சலேஷன் பண்ணால் 2. ஸோ 2 இன்ட்டு 2 4. ஸோ அப்படியே நீங்கள் அடிச்சிங்கன்னா அப்படின்னா NS = 8ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்தமாரி சம்மு நீங்கள் பாருங்கள், நிறைய முறை இதேமாரி சம்மு ரிப்பீட் அவுட் ஆகிருக்கு. சரி இப்போ என்ன கேட்பான் அதில்? அதேமாரி 6மே கேட்பான் அதில். ஸோ இன்னொரு சம் பார்ப்போம். ரூபாய் வந்து 2500க்கு 3% வருட வட்டிக்கு தனி வட்டியில் வரும் தொகையும், ரூபாய் 1500க்கு 5 வருடம் 7% தனி வட்டி வீதத்தில் வரக்கூடிய, ஸோ இருங்க 7% சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டுக்கு வரும் வந்து பார்த்தோன்னா தனி வட்டியும் சமம் எனில் மொத்த ஆண்டு எவ்வளோ? ஸோ 2 ஈக்குவேஷன் தான். ஸோ ரெண்டுத்துக்குமே இது தனி வட்டி வந்து சமம் சொல்லியாச்சு. ஸோ ஆண்டு தான் கேட்குறாங்க. சரி ஃபஸ்ட் ஒன் பார்த்தா PNR/100 ஈக்குவல் டு PNR/100. 2500 இன்ட்டு 3 இன்ட்டு எண்ணு வந்து ஃபஸ்ட்டுக்கு கொடுக்கல நமக்கு, அதனால் எண்ணை அப்படியே வச்சுப்போம். டிவைட் பை 100. செகண்ட் ஒன் ஈக்குவேஷனுக்கு வந்து பார்த்தோன்னா 1500 இன்ட்டு 5 இன்ட்டு 7 டிவைட் பை 100. ஸோ ரெண்டுத்துக்குமே நீங்கள் கேன்சல் அவுட் பண்ணிங்க அப்படின்னா N = 700ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 3வது சம் பார்ப்போமா? நம்ம அசல் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 6000க்கு 5 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும், அசல் 8000க்கு 3% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சமம். ரெண்டுத்துக்குமே வட்டி ஈக்குவல் டு. அப்போ PNR/100 ஈக்குவல் டு PNR/100. கொஷினில் என்ன கேட்குறான்? என்ன கேட்குறான்? ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு வந்து எண்ணு கொடுக்கல. அப்போ அங்கே தான் எண்ணு போட போகிறோம். அதேமாரி 6000 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு அப்படியே தூக்கி எடுத்து போடுங்க. 3த்தையும் டிவைடில் 100 போடுங்க. அந்த பக்கம் 2 போட்டு டிவைட் பை 100 போட்டு ஸோ அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா N = 5ன்னு சொல்லிட்டு வரும். அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து ரூபாய் 800 ஆனது 3 வருட தனி வட்டியில் மொத்தம் 920ஆக மாறுகிறது அப்படின்னா இது வந்து அசல், ஆனால் அது வந்து தொகை. சரி இருக்கட்டும். வட்டி வீதம் 3% அதிகரித்தால் கிடைக்கும் தொகை என்ன? சரி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பார்த்தோம்னா வட்டி கண்டுபிடிப்போம். அப்புறமா வந்து பார்த்தோம்னா வந்து ஆனால் ஃபஸ்ட்டு இருங்களேன் ஒரு நிமிஷம், கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ ரூபாய் 800 ஆனது 3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 920ஆக மாறுகிறது. அப்போ என்ன கொடுக்கலாம? 6 வந்து கொடுக்க காணும். ஆகிறது அப்படின்னா அது வந்து தொகை. அப்போ தொகையிலிருந்து அசல் கழிச்சிரும். அசல் கழிச்சா நமக்கு வட்டி கிடச்சிரும். அப்போ வட்டி கிடச்சிச்சின்னா நம்ம 6 கண்டுபிடிச்சிருவோமா ஈஸியாக?
ஸோ அப்போ 920 மைனஸ் 800 ஈக்குவல் டு 120. ஸோ அப்போ 120 ஈக்குவல் டு 800 இன்ட்டு 3 இன்ட்டு 6 டிவைட் பை 100. ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 6 வந்து 5ன்னு வந்துடும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் கொஷின் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ வட்டி வீதம் வந்து பார்த்தோன்னா 3% அதிகரிக்கிறது. அப்போ 5லேருந்து ஒரு 3 அதிகரிக்கிறது. அப்போது வந்து பார்த்தோன்னா 5 + 3 8% ஆகிடுச்சு இப்போ வட்டி. ஸோ இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தொகை எவ்வளோ அப்படின்னு மாரி கேட்டு வச்சுக்கிறோம். அதேமாரி அசல் எவ்வளோ 800 இன்ட்டு 6 எவ்வளோ 8, எண்ணெய் வந்து எவ்வளோ 3 டிவைட் பை 100. ஸோ இப்போ கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா வட்டி வந்து 192. ஆனால் நமக்கு கொஷினில் வந்து கேட்கறது என்னென்னா அமௌண்ட்டு கேட்குறான். அமௌண்ட்டுனா அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா அமௌண்ட்டு கிடச்சிரும். ஸோ வேறு ஒரு சம் ஒன்று பார்ப்போமா. ஸோ ரூபாய் 3100க்கு 4 வருடங்களுக்கு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் வரும் தனி வட்டி வந்து பார்த்தோம்னா ரூபாய் 2900க்கு அதே காலத்திற்கு அதே வட்டி வீதத்தில் வரும் தனி வட்டியை விட 40 அதிகமாக உள்ளது எனில் வட்டி வீதமானது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு PNR/100, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே இதில் கண்டுபிடிக்க போகிறோம். இன்னொரு PNR/100 கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இதுக்கு வர தனி வட்டி விட ரெண்டுத்துக்குமான அதான் ஒரு தனி வட்டி விட இன்னொரு தனி வட்டி வந்து பார்த்தோன்னா 40 அதிகமாக இருக்குதுன்ட்டான். அப்போ PNR/100 மைனஸ் ஆஃப் PNR/100 ஈக்குவல் டு 40. ஓகேங்களா. இந்த ஃபார்மேட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்து எழுதிப்போம். 3100 4 இன்ட்டு 6 கொடுக்கல அப்படியே வச்சுப்போம் டிவைடட் பை 100. ஸோ மைனஸ் ஆஃப் வந்து 2900. ஸோ அதே காலம்னு மென்ஷன் அவுட் பண்ணிட்டான். அப்போ என்ன வந்து 4 இன்ட்டு 6 கொடுக்கல அப்படியே வச்சுப்போம் டிவைடட் பை 100ன்னு வச்சுப்போமா. ஸோ ரெண்டுத்துக்குமான வித்தியாசம்னு சொல்லிட்டாங்க 40. ஸோ பெரிய வேல்யூ முன்னாடி இதுக்குங்க. ஸோ அதுக்கப்புறமா இதை அப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 124 6 மைனஸ் 116 6 மைனஸ் ஈக்குவல் டு 40ன்னு வரும். ஸோ கழிச்சிங்க அப்படின்னா 8 6 ஈக்குவல் டு 40ன்னு வரும். ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 6 ஈக்குவல் டு 5%. ஸோ அடுத்த சம் போவோமா. ரூபாய் ஸோ இந்த சம்மு வந்து பார்த்திங்கன்னா 2022 குரூப் 4ல் கேட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சம் ஒன்று வந்திருந்தது. இதுக்கப்புறம் நான் சொன்ன டைப்பில் இருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தேங்க நல்லாங்களா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வர குரூப் 4லையுமே இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த டைப்பில் இருந்து நிச்சயமாக ஒரு சம் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போது வந்து இந்த சம் ஒரு வேளை இந்த குரூப் 4ல் நீங்கள் 2022 அட்டன் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு எண்ணு கண்டுபிடிச்சோம் இல்லையா. 2 PNR/100 மைனஸ் ஈக்குவல் டு PNR/100ன்னு போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மெத்தட் தெரிஞ்சிருந்தால் கூட உங்களுக்கு இதை நீங்கள் சால்வ் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ ரூபாய் 1500க்கு 3 ஆண்டுகளில் ஸோ வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய தனி வட்டிகளின் வித்தியாசம் அப்படின்ட்டான். அது 2 தனி வட்டிகளுக்கான வித்தியாசம்ட்டான். அப்போ PNR/100 மைனஸ் ஆஃப் PNR/100 ஈக்குவல் டு 13.50 எனில் வட்டி வீதங்களுக்கான வித்தியாசம் எவ்வளோ. ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டான வட்டி ஆனால் தெரில. சரி அப்படியே நம்ம எழுதிப்போமே 1500 இன்ட்டு 3 இன்ட்டு ஒரு R1 டிவைட் பை 100. ஸோ மைனஸ் ஆஃப் அதே இன்னொன்று 2 வெவ்வேறானதுன்னு சொல்லிட்டான். 2 வெவ்வேறான வட்டி வீதங்கள். ஸோ அப்போ 1500 இன்ட்டு 3 இன்ட்டு R2 டிவைட் பை 100. ஸோ ஈக்குவல் டு 13.50. ஸோ 5 பக்கத்தில் 0 இருக்கிறது ஒன்று தான், இல்லாத ஒன்று தான் தூக்கிடுங்க. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ டிவைடில் 10 போட்டுக்கணும். ஸோ இதை நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் அப்படின்னா கேன்சலேஷன் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு வந்து காமனாக இருக்கிற நம்பரை வெளியே எடுத்துருங்க. 15 இன்ட்டு 3 காமனாக இருக்கும். அப்படியே வெளியே எடுத்துகிட்டா R1 மைனஸ் R2 நிற்குமா. ஸோ இப்போ இதில் அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா R1 மைனஸ் R2 இஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 10 அப்படின்ற மாரி வரும். அதாவது ஒரு ஸ்தானம் தள்ளி நமக்கு வந்து ஒரு நம்பர் தள்ளி நமக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்குது அப்படின்னா ஒரு நம்பர் தள்ளி ஒரு நம்பருக்கு கீழே 10 இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுப்போம். ஓகேங்களா. 0.3%. ஸோ ரூபாய் 500க்கு 2 ஆண்டுகளில் 2 வங்கிகளின் வந்து பார்த்தோன்னா தனி வட்டிக்கான வித்தியாசம் 2.50 எனில் அவ்விகிதங்களின் வட்டி விகிதங்களுக்கிடையான வித்தியாசம் எவ்வளவு. 2 வங்கிகள்னு சொல்லிட்டாங்கப்பா. வட்டி விகிதங்களுக்கான வித்தியாசம் எவ்வளவுன்ட்டான். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் PNR/100 மைனஸ் ஆஃப் PNR/100 ஈக்குவல் டு 2.50. நமக்கு மேலே ஒரு கொஷின் நான் போட்டதுனால இது கொஞ்சம் சிம்பிளிஃபைட் பண்ணிட்டேன் ஈஸியாகவே. ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குதுன்னு 500 இன்ட்டு 2 டிவைட் பை 100ன்னு வரும். R1 மைனஸ் R2 இஸ் ஈக்குவல் டு
இந்த 2.50ன்னு இருக்குதுல்ல, 5க்கு பக்கத்தில் 0 இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டி ஒன்று தான். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா, கீழே 10 போட்டுக்குங்க, அவ்வளோதான். ஸோ கேன்சல் அவுட் பண்ணுங்கள். R1 - R2 = 1/4ன்னு வரும். ஸோ இது நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போமா, கேன்சல் 1ஆல் வகுப்படாது. ஸோ இப்போ 0.1 பக்கத்தில் 0ன்னு வைப்போம். ஸோ 1 2 8ன்னு வரும். ரிமைனிங் வந்து 2 இருக்கும், புள்ளி வச்சுக்கிறதுனால இன்னொரு 0 சேர்ப்போம். ஸோ 20 20, அப்போ 0.25. ஸோ அடுத்ததாக ஒரு சம்மு பார்ப்போமா. ஒரு தொகை வந்து ஆண்டிற்கு 11% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதே அளவு தொகை அதே தனி வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. தனி வட்டிகளின் வித்தியாசம் வந்து 412.50 எனில் கொடுக்கப்பட்ட தொகை என்ன? ஸோ ஒரு தொகைப்பா, அது வந்து 11% வட்டி வீதத்தில் ஒரு 3 வருஷத்துக்கும். அதே மாதிரி இன்னொரு வந்து பார்த்தோன்னா ஒரு தொகை தான், அதே தொகை தான், ஆனால் 4.5 வருஷத்துக்கு அதே 11% வட்டி விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் வந்து கொடுத்துட்டான். அப்போ அதே தான் PNR/100 - PNR/100 அந்த வித்தியாசம் எவ்வளோ? 412.50. அதை அப்படியே போடுங்க, கீழே வந்து 10ன்னு போடுங்க. ஸோ அசல் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான், ஆனால் வருடங்கள் மட்டும் வித்தியாசம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறேன், இங்கே 4.5 வருஷம் 3 வருஷம் இருக்குதுங்களா, அது கொஞ்சம் நான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ 4 2 8 + 1 9/2. ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு அதான் கொடுத்துருப்பேன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ 3 × 1/2ன்னு இருக்கா, 3 2 6 + 1 7/2. ஸோ மற்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா 99p - 77pன்னு வருமா. ஸோ ரெண்டுத்தையும் கழிச்சிங்க அப்படின்னா 22pன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இங்கே டிவைடடில் இருக்கிறது எல்லாமே காமனாக, ஏன்னா ஒரு ரூல் இருக்குது, அடிமானம் சமமெனில் அடுக்கை கூட்டுக அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிவைடில் இருக்கக்கூடிய அந்த 100 × 2 வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலுக்கு என்னென்ன பக்கம் அனுப்பிட்டேன் நான், மல்டிபிளில் போயிடும். ஸோ அப்புறமா 22p = அதை அடிச்சிங்க அப்படின்னா 3750ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ கேன்சலேஷன்லாம் நீங்கள் பொறுமையாக போட்டு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வருட வட்டி வந்து 12% எனும்போது 2.5 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியானது அதே தொகைக்கு வருட வட்டி 10% என்னும் பொழுது 3 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியை விட 20 குறைவு எனில் அந்த தொகை எவ்வளோ? ஸோ ஆக முதல் ரெண்டுத்துக்கான வித்தியாசம் எவ்வளோ? 20ன்ட்டான். அவ்வளோதான். ஸோ வருஷத்தை பொறுத்தவரைக்கும் பெருசாகிறது முன்னாடி போடு, அவ்வளோதான். PNR/100 - PNR/100 = 20. சரி, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசுன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ அதுக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து P தெரியாது, அப்படியே வச்சுப்போம். ஸோ வந்து 10% 10 R அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ கிராஸ் மல்டி பண்ணோன்னா வந்து 3 2 6 + 1 7/2. ஸோ அதேமாரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 2 × 2 4 + 1 5 5/2. ஸோ இது அவ்வளோதான். இது அப்படியே நீங்கள் கேன்சல் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா P = 400ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்ததாக ஒரு சம் பார்ப்போமா. ஒருவர் தனது மூலதனத்தின் 1/3 மடங்கை 7% வட்டிக்கும் 1/4 மடங்கு 8% வட்டிக்கும் மீதமுள்ள, நீங்கள் பாருங்கள் அது எவ்வளோ பங்கு இருக்குதுலாம் தெரியாது, 3ல் 1 4ல் 1, அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியதை 10% வட்டிக்கும் முதலீடு செய்கிறார். அதன் மூலம் அவர் மாத வருமானமாக 561 பெறுகிறார் எனில் அவர் முதலீடு செய்த மொத்த தொகை எவ்வளவு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டானா, இந்த சம்மு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் கொஞ்சம் நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இங்கே பாருங்கள், மாத வருமானம் நமக்கு மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் கேல்குலேட் தான் பண்ணுறோம். ஏன்னா வட்டி வீதம் பொறுத்தவரை எப்போவுமே வருஷத்துக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் இது மாதத்தில் இருக்கா, × 12 போட்டு மல்டிபிள் பண்ணிப்போம். அப்படி இல்லைனாலுமே நமக்கு வந்து ஸோ PNR/100 அதில் R வந்து நமக்கு மந்தில் இருக்குது, இல்லை அமௌண்ட்டு மந்தில் இருக்குது அப்படின்னா டிவைடட் 12 போடுவோம். அந்த 12 வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணி வச்சுருக்கிறேன். அங்கே 561 மந்தில் இருக்குது, நான் வருஷத்துக்காக கன்வெர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். அதனால் அங்கே 12 போடுறேன். ஸோ PNR/100 தான், இதுக்கும் PNR/100 தான், இதுக்கும் PNR/100 தான். ஏன்னா 3 பங்காக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ கொஷினில் பார்த்துருவோமா, 3ல் 1 பங்கு 4ல் 1 பங்கு, அந்த 7% அப்படின்றது 8%ன்றது 6 தான். என்னை பொறுத்தவரை 1 வருஷம் தான் அது, அதில் எதுவும் மாற்று கருத்து கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, அதுக்கு கொஞ்சம் நம்ம எல்சிஎம் எடுத்துருவோமா. நம்ம 3, 4 எல்சிஎம் எடுத்தோம்னா 12. அப்போ இந்த 12ல் வந்து பார்த்திங்கன்னா 4
ஒரு 3 கூட்டினோம்னா 7. ஆல்ரெடி 7 பங்கு போயிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்கும்? 5 பங்கு. அந்த 5 பங்கை தான் நமக்கு என்ன பண்ணுறோன்னா 10% வட்டி வீதத்துக்கு முதலீடு பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கொஷினுக்கு வந்துடும். நமக்கு வந்து பி வந்து பார்த்தோன்னா தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுப்போமா. அடுத்ததாக எண்ணு வந்து 1 காமனாக இருக்கிறதுனால நான் அந்த எண்ணு 1 வந்து பார்த்தோன்னா கன்சிடர் பண்ணலை. அதுக்கப்புறம் ஆறு எவ்வளோ? 7 டிவைடட் பை, ஏன்னா அது ஃபஸ்ட்டு 3 ஒரு பங்குன்னோம், அதனால் அது அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு ஃபார்முலாவில் அந்த 100 இருக்கும் இல்லையா, அந்த 100 அப்படி ப்ளஸ் போட்டுப்போம். செகண்ட் ஒன்று ஈக்குவேஷனுக்கு வருமா. ஸோ எண்ணு வந்து 1, பி வந்து அசல் தெரியாது, அப்படியே எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் நான். ஆர் வந்து எவ்வளோ? 8, அந்த டிவைடட் பை 4 இருக்கட்டும், ஃபார்முலாவில் இருக்கிற அந்த 100 இருக்கட்டும் ப்ளஸ்ஸு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் வந்து எவ்வளோ? 10, எண் வந்து 1, அது அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியாது, ஸோ பி அப்படியே, அதான் எக்ஸ் தான் நமக்கு பி, ஸோ தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 5 எங்கேருந்து வந்ததுன்னா 4ல் 3ல் ஒரு பங்கு, 4ல் ஒரு பங்கு, மீதி இருக்கக்கூடிய பங்கு 10% வட்டித்துக்கு. அப்போ மீதி இருக்கக்கூடிய பங்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோமே, எவ்வளோ வந்தது? 12 வந்தது. அப்போ 4 + 3 7, 12ல் 7 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? அந்த 5. அந்த 5 10% வட்டி வீதத்தில்ன்ட்டாங்க. அந்த டிவைடடில் இருக்கக்கூடிய 12 இப்படி வந்ததுன்னா அதுதான் நம்ம அந்த எல்சிஎம் டேக் பண்ணோம் இல்லையா, அது 12ல் 5 பங்கு ரிமைனிங் இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். கொஞ்சம் நிறைய முறை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். ஸோ ஈக்குவல் அந்த 560 × 12, எனது மந்த்து கொடுத்துருப்பான், நான் வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் வந்து கேன்சலேஷன் பண்ணுங்கள். கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா, ஸோ கேன்சலேஷன் பண்ணி கீழே இருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடிமானம் சமமாக வர மாரி எல்சிஎம் எடுத்துப்போம். ஸோ மேக்ஸிமம் அடியில் எல்லாத்துக்குமே 600 வர மாரி பார்த்துக்கணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எதால் கேன்சல் பண்ணுறேன்னா 4ஆல் கேன்சல் பண்ணுறேன். ஸோ ஒரு நாள் 4, 2 நாள் 8, அந்த 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 50ன்னு வந்து நின்றுடுமா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுங்க எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா 51 x = 561 × 12. ஸோ அடிமானத்தில் இருக்கக்கூடிய அந்த 600 ஆனது ஈக்குவல் டு 100 போயிடும். ஸோ 51 = ஸோ அது 51ஆல் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 1151 × 561 வந்துடும். ஸோ x = 79,200 வந்துடும். ஸோ இதே சம்ம தான் இன்னொரு முறை ரிப்பீட் அவுட் ஆகிருக்கும். 1/3ல் ஒரு பங்கு 7% வட்டிக்கும், 4ல் ஒரு பங்கு 8% வட்டிக்கும். மீதமுள்ளனா அது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 12 வரும். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 7 போயிடுச்சுன்னா 4 + 3 7, 12ல் 7 போயிடுச்சுன்னா மீதி 5 இருக்குமா, அந்த 5 தான் 10% வட்டிக்குன்னு சொல்லிட்டான். ஸோ வருட வருமானம், இங்கே பாருங்கள் வருட வருமானம் சொல்லி மென்ஷன் அவுட் ஆகிடுச்சு. ஆனால் அங்கே ஃபஸ்ட்டுக்கு மாத வருமானம்னு இருப்பான், அதனால் அங்கே 561 × 12ன்னு போட்டிருப்பேன். இங்கே டைரெக்டாக 561 மட்டுமே வச்சுக்கின்னு இருப்பேன். ஸோ அதேமாரி தான் பி எவ்வளோன்னு தெரியாது, எண்ணெய் வந்து 1, ஆர் வந்து 7, அதேமாதிரி போட்டிருப்போம். ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 5x, ஏன்னா அது எல்சிஎம் எடுத்துருப்போம், அதில் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் இதெல்லாம் போட்டு 14 x / 600 + 12 x / 600. ஸோ இது வந்து எல்சிஎம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வந்து, ஏன்னா அடிமானம் எல்லாத்துக்கும் காமனாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அடுக்க கூட்ட முடியும். ஸோ கூட்டிப்போம், இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஈக்குவல் டு கனாடி எடுத்துகிட்டு போயிடுவோம். கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 6600 ஆன்சர். ஸோ ஒருவர் 2600ஐ 3 வெவ்வேறு பகுதிகளாக 4%, 6% மற்றும் 8% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார். ஒரு வருட முடிவில் 3 வகையான தொகைகளுக்கும் ஒரே அளவிலான தனி வட்டி பெறுகிறார் எனில் 4% வட்டி வீதத்திற்கு முதலீடு செய்த தொகை, அதாவது முதலீடு பண்ணது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 2600 அதுதான் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. 4%, 6%, 8% என்ற வட்டி வீதத்தில் ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கான 4%க்கான அமௌண்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நமக்கு டைரெக்டாக வந்துடுமா, PNR/100 தான் ஃபார்முலா. ஸோ எக்ஸ் இன்ட்டு அசல் எவ்வளோன்னு தெரியாது, 3த்துக்குமான தனி வட்டி என்பது சமம்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு 4 இன்ட்டு அதான வட்டி வீதம் 4, எண்ணு வந்து 1 வருஷம்ட்டாங்க, /100. ஸோ ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு, ஏன்னா 3த்துக்குமே டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு, ஆனால் தனி வட்டி என்பது சமம்.
ஸோ அப்படியே போட்டுப்போமா. ஸோ இதுங்கெல்லாம் நீங்கள் அடிமானத்தில் இந்த 100 100லாம் கேன்சலேஷன் ஆகிடும் ஈஸியாக. அப்படியே 4x = 6y = 8z அப்படின்னு நிற்குமா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுத்துவோமே. x/y = 6/4. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுத்துப்போமே. 6y 8z அது y/z மாற்றினீங்க அப்படின்னா 8/6ன்னு வந்துடுமா. அதை மட்டும் கொஞ்சம் கேன்சலேஷன் பண்ணுங்களேன். ஸோ 2ஆல் அடித்தா 4, இது வந்து 3. ஸோ இப்போ எக்ஸுக்கு 6, இங்கே ஒய்க்கு 4, அங்கே பாருங்கள் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஒய்க்கு 4, ஜெட்டுக்கு 3. ஸோ அப்போ எக்ஸுக்கு 6, ஒய்க்கு 4, ஜெட்டுக்கு 3. ஸோ இது வந்து நீங்கள் ரேஷியோ அண்ட் ப்ரிப்பரேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஏன்னா அது அங்கே சொல்லுவோம் எப்படி வந்து இந்த சமமான விகிதத்தை மாற்றுறது எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம எக்ஸ் ஒய் இசட்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நமக்கு தேவை 4% வட்டி விகிதத்தில் இருக்க அதுக்கான முதலீடு என்னன்னு தான் கேட்டிருப்பாங்க கொஸ்டின்னு. ஸோ அப்போது 6 நமக்கு இங்கே 6ன்னு வந்துச்சிங்களா எக்ஸுக்கு, அதுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் 4%ன்னு போட்டு கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஏன்னா அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி 6ஆக மாற்றிருக்கோம். ஸோ இப்போ இந்த 3த்தையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் 13. 6 4 3 கூட்டினா 13. இந்த 13 தான் நமக்கு அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தான், 2600ன்னு கொடுத்துருந்தோம். இப்போது 4%க்கானது தேவை. 4%க்கு என்னது நமக்கு 6. அந்த 6 தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இது பாக்ஸ் மெத்தடில் போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 2600 × 6 /13. ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா 1200. 4%க்கான அமௌண்ட்டு தான் கேட்டிருப்பாங்க. நீங்கள் பாட்டுங்க 4% எத்தாந்து போட்டுறக்கூடாது கொஸ்டினில். இது இடத்துல கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் 2 வருடத்திற்கு 4%, அடுத்த 4 வருடத்திற்கு 6%, 6 வருடங்களுக்கு மேலே 8% உள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வருட காலத்திற்கான தனி வட்டி தொகை எவ்வளவா 1120 எனில் அத்தொகையை காண்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு 4% வட்டி வீதம், அடுத்த 4 வருஷத்துக்கு 6% வட்டி வீதம். ஸோ 6 வருஷத்துக்கு மேலே 8% வட்டி வீதம்ட்டான். மொத்தமாகவே எத்தனை வருஷம், 9 வருஷம். அப்போ முதல்ல 2 வருஷம், அடுத்து ஒரு 4 வருஷம், கூட்டினா 6 வருஷம். அப்போ 9 வருஷத்தில் இந்த 6 வருஷம் போச்சுன்னா ரிமைனிங் எத்தனை வருஷம் இருக்கும், 3 வருஷம் இருக்கும். அந்த 3 வருஷம் வட்டி தான் எதுக்கு போகுதுன்னா இந்த 8%க்கு போகுது. சரி டைரெக்டாக கொஷினுக்கு வந்துடுவோமா. நம்ம அசல் எவ்வளோலாம் தெரியாது. ஸோ வந்து மொத்தமாக அமௌண்ட்டை தான் வச்சுருக்கிறான். மொத்தத்துக்கும் தனி வட்டி எவ்வளோ அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்கான். ஸோ பி இன்ட்டு முதல்ல 2 வருஷத்துக்குன்னு சொல்லிட்டான். 2 இன்ட்டு வட்டி எவ்வளோ 4 / 100 ப்ளஸ் பி இன்ட்டு 4 ஆண்டுக்கு, ஏன்னா 4 ஆண்டுக்கு 6% வட்டி / 100 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதுக்கு அடுத்தது, ஏன்னா மொத்தமாக 9 வருடம் நமக்கு வந்து அந்த 4 முதல்ல ஒரு 2 அந்த 6 வருடத்துக்கு மேலே இருக்கக்கூடியதுக்கு வந்து 8%ன்ட்டான். அப்போது வந்து 9ல் அந்த 6 போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கக்கூடியது 3 ஆண்டுகள் தான் இருக்கும். அந்த 3 ஆண்டுகள் தான் இந்த 8%க்கான வட்டி வீதம். ஸோ அப்போ 3 × 8 / 100. ஸோ அப்படியே தான், அவ்வளோதான். நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து அவ்வளோதான், கேன்சலேஷன் பண்ணுற வேலை மட்டும்தான் நமக்கு இப்போது. அப்படியே நீங்கள் அடிமானம் எல்லாம் சமமாக இருக்குது, அந்த 100 அப்படியே தூக்கி இந்த ஈக்குவல் கன்னடா அனுப்பிடுங்க. ஸோ அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா 56p = அது 2ஆல் அடித்தோம் அப்படின்னா வந்து 2 56 வந்து 1120 மாரி வரும். ஸோ அப்படியே நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2000 சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்ததாக வந்து ஏ மற்றும் பி ஆகிய 2 வங்கிகளின் தனி வட்டிகளுக்கான வட்டியானது. ஸோ 2 தனி வட்டிக்கான விகிதம் வந்து 4:4 என்ற விகிதத்தில் உள்ளது. ஒருவர் தனது முழு தொகையையும் 2 வங்கிகளிலும் அரை வருட வட்டியானது சமமாக இருக்கும்படியாக பிரித்து முதலீடு செய்கிறார் எனில் அவர் முதலீடு செய்த தொகை எந்த விகிதத்தில் இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா 2 வங்கியில் எடுத்துன்னு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது 2த்துக்குமான அந்த வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா 5:4 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு முதலீடு பண்ண தொகை வந்து பார்த்தீங்கன்னா எந்த விகிதத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நமக்கு வந்து ஒரு வருஷம் தான் ஆண்டு, அதுதான் முதலீடு பண்ண தொகை தான் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. சரி அப்படி பீன்னு வச்சுப்போம். வட்டி விகிதம் 5x இன்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு வருஷம் நம்ம 1 / 100 இன்ட்டு 2.
2 வங்கிகளின் தனி வட்டிக்கான வந்து பார்த்தோன்னா 2 வங்கிகளும் அரை வருட வட்டி. ஸோ சாரி, கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அரை வருட வட்டி. அரை வருட வட்டினா நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், 6 மந்த்தா, அப்போ 6/12ன்னு போடுவோம். அதை கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 1/2 தானே. ஸோ அதை 1/2 அப்படியே வச்சுக்கிட்டோம். ஸோ இன்னொரு அமௌண்ட்டு, அதை எத்தனை சதவீதம் வட்டி விகிதத்தில் 4x × 1/100 × அரை வட்டம் அப்படின்னா 1/2 அது. இதுங்க அப்படியே நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா வந்து P/Q = 4/5ன்னு வரும். ஸோ அதான் 4:5. அடுத்த சம் பார்த்தோம்னா ஏ ஆனவர் ஆண்டு ஒன்றுக்கு 14% வட்டி வீதத்தில் பிக்கு ஒரு 15,000 கடனாக கொடுக்கிறார். 6 ஆண்டுகளுக்கு பின் வந்து பார்த்தோன்னா பி ஆனவர் ஏக்கு ஒரு 25,000 ரூபாயும் ஒரு கை கடிகாரத்தையும் தருகிறார் எனில் கை கடிகாரத்தின் விலை என்ன? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன்ற ஒரு மனுஷன் இருக்கார். ஒரு 14% வட்டி விகிதத்தில் வந்து ஒரு 15,000 பி கிட்ட கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 6 வருஷம் கழிச்சு வந்து ஒரு 25,000 ஒரு கடிகாரத்தையும் கொடுக்குறாரு. அந்த கடிகாரத்தோட விலை அப்படின்னா மட்டும் கேட்குறாங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக பிஎன்ஆர் பிராண்டட் போட்டு சப்ஸ்டிட் பண்ணிவிடுவோமா? ஸோ ஆர் வந்து 14% தெரியும், எண்ணெய் வந்து 6ன்னு தெரியும், அசல் வந்து 15,000ன்னு தெரியும். ஸோ பிஎன்ஆர் பிராண்டில் முதல்ல வட்டி கண்டுபிடிப்போம். ஸோ வட்டி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா SI = 12,600ன்னு வரும். 12,600 நம்ம திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், வட்டியோடு சேர்த்து ப்ளஸ் வந்து அசலையும் தானே கொடுப்போம், அதாவது தொகையை கொடுப்போம், அமௌண்ட்டு. ஸோ இப்போ அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வட்டி ப்ளஸ் அசல் கூட்டினீங்க அப்படின்னா 27,600. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தாரு, 25,000 கொடுத்தாரு. அதாவது அமௌண்ட்டாக வந்து ஒரு 25,000 கொடுத்துட்டாரு திருப்பி கொடுக்கும்போது. ஆனால் கூட ஒரு கை கடிகாரத்தையும் சேர்த்து கொடுத்துட்டாரு. அந்த கை கடிகாரம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் வந்து சும்மா இலவசமாக கொடுக்கல, அவர் வாங்கின காசுக்கு தான் திருப்பி கொடுக்குறாரு. ஸோ அப்போ நமக்கான வந்து அமௌண்ட் எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 27,600 வந்தது. இவர் கொடுத்தது எவ்வளோனா 25,000. அப்போ நமக்கான அந்த மொத்த நம்ம கிட்ட தர வேண்டிய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27,600. அவர் வந்து 25,000 கொடுத்தாரு. அப்போ அது கழிச்சிட்டிங்கன்னா மீதி எவ்வளோ இருக்குது, 2,600 கொடுக்கணும். அந்த 2,600 தான் அந்த கை கடிகாரத்தோட விலை. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக ஒரு சம்மு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான், நம்ம கடைசி டைப்புக்கு வந்தாச்சு. ஸோ இத்தோட வந்து பார்த்திங்கன்னா முடியுது நமக்கு தனி வட்டிக்கான சம்மு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலகத்திலிருந்து கேட்பாங்க சம்மு. இதில் ஒரு 4-5 சம்ஸ் இருக்குது. இந்தமாரி சம்ஸ்லாம் கொஞ்சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் குரூப் 4 டைப்ஸில். குரூப் 1ல் கேட்பாங்க, குரூப் 4லையுமே ரொம்ப கேட்பாங்க. ஏன்னா வந்து டைம் நமக்கு பற்றக்கூடாது அப்படின்றதுக்காகவே கொஷின் எடுப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அஞ்சலகம் சம் அப்படின்னாலே அதுக்கு தனி ஒரு ஃபார்முலா இருக்குது, அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. P × n × n + 1 × r / 100 × 24. சரி, கொஸ்டின் போய்டுவோம் நம்ம. விஷால் வந்து ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் ஒரு 200 ரூபாயை ஒரு அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். முடிவில் அவர் வந்து ஒரு 13,830 பெற்றார். ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறமா அவர் தான் பெற்றார் அப்படின்னா என்னது அது, அமௌண்ட் அது. எனில் வட்டி வீதம் எவ்வளோ? ஸோ 6 கேட்குறான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மந்தில் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன பண்ணுறேன், நான் 200 சொல்லிவிட்டு ஒரு 12 மாதத்துக்கு போயிட்டு பேங்க்கில் போடுறேன். அதே மாதிரி 5 வருஷத்துக்கு கண்டினியூஸாக நான் இதேமாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ எனக்கு அசல் என்ன வேணும்? அப்போது 200 × 12 × 5 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் × 5 வருஷத்துக்கு. அப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எனக்கு அசல் கிடச்சிடும். அசல் எவ்வளோ? 12,000. ஆனால் நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா வந்து 13,830 கொடுத்துருக்குறாங்க. அது என்னது, அது தொகை. அப்போ அந்த தொகையிலிருந்து நமக்கு இந்த அசல் கழிச்சிட்டோம் அப்படின்னா வட்டி வந்து கிடச்சிடும். ஏன்னா நமக்கு வட்டி தெரிஞ்சால் மட்டும்தான் வட்டி வீதம் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போ வட்டி எவ்வளோனா அந்த 13,830 தொகையிலிருந்து அசல் நமக்கு 12,000 கழிச்சிட்டோம் அப்படின்னா 1,830 நமக்கு வட்டியே கிடச்சிருமா? இப்போ நமக்கு டைரெக்டாக அந்த ஃபார்முலாவுக்கு போய்டும். P × n × n + 1 / 24 × r/100. இந்த ஃபார்முலா வந்து நமக்கு மந்த்துக்கு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதனால் நமக்கு அசல் எவ்வளோ? 200. எண்ணெய் வந்து எவ்வளோ? சரி, 12 மாதமா? ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 5 வருஷத்துக்கு 60 மாதமா? ஸோ அப்போ எண்ணெய் வந்து 60.
அப்புறமா n+1னா அப்போ 60 + 1 61 டிவைடட் பை 24 இன்ட்டு 6/100. வட்டி எவ்வளோ? 1830. இப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் இதை கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா r=6% சொல்லிட்டு வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்த சம் பார்ப்போம். ராம் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 200 வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர் வைப்பு தொகையாக செலுத்தி வந்தார். 6 வருஷம் முடிவில், அதுக்கு முன்னாடி பார்த்தது 5 வருஷம், இது வந்து பார்த்திங்கன்னா 6 வருஷம். ஸோ முடிவில் வந்து பார்த்திங்கன்னா 19,625 பெற்றுக்கொண்டார். ஸோ அப்போ இது தொகை. ஸோ வங்கி அவருக்கு தனி வட்டி வீதத்தை காண்க. ஸோ இதேமாரி தான் 6 கேட்பாங்க. ஸோ அது 5 ஆண்டுக்கு பார்த்தோம், இது வந்து பார்த்திங்கன்னா 6 ஆண்டுக்குன்னு பார்க்குறோம். ஸோ அதேமாரி தான் 5 வருஷத்துக்கான அசல் அப்படின்ற மாரி பார்த்துட்டோம். நமக்கு வட்டி வேணும், வட்டி தெரிஞ்சால் தான் வந்து வட்டி வீதத்தை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ தொகையிலிருந்து அசல் கழிச்சிடுவோம். கழிச்சிட்டோம்னா நமக்கு வந்து 5256 வந்துடும். எண்ணை வந்து ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இன்ட்டு 6 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 72 எண்ணு. ஸோ அப்படியே நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா r=12 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் ராமன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் 5 ஆண்டு அஞ்சலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர் வைப்பு திட்டத்தில் 1000 வந்து பார்த்திங்கன்னா செலுத்தி வருகிறார் எனில் வட்டி வீதம் வந்து பார்த்திங்கன்னா 7% எனில் 5 ஆண்டுகளுக்கு பின் ராமன் பெறும் தொகை என்ன? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இவர் மாதம் 1000 ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு பேங்க்கில் வந்து போடுறாரு. 5 வருஷத்துக்கு கண்டினியூஸாக 5 ஆண்டுகளுக்கு அவனுமே கொடுத்துட்டான். ஸோ வட்டி வீதம் அதுவுமே 7% கொடுத்துட்டான். சரி, இப்போ இந்த 5 வருஷத்துக்கு அப்புறமா அது ஓவரால் அமௌண்ட் எவ்வளோவா ஆயிருக்கும் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ஸோ டைரெக்டாக நமக்கு ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிட வேண்டியது தான். ஸோ பி மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா அது கூட வட்டி ஆட் பண்ணால் தான் நமக்கு தொகை கிடைக்கும். அதுக்காக தான் அந்த பி கண்டுபிடிக்கிறோம். எண்ணெய் வந்து அதேமாதிரி 12 × 5 60. ஸோ ஃபார்முலாவுக்கு போய்டுமா? வட்டி = P × n × n+1 டிவைட் பை இன்ட்டு r டிவைட் பை 24 × 100. ஸோ அசல் எவ்வளோ? 100 1000 இன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து 60, n+1 வந்து 61 இன்ட்டு 7 டிவைட் பை 24 இன்ட்டு ஒரு 100. ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தனி வட்டி எவ்வளோ கிடைக்குன்னா 10,675 கிடைக்கும். நமக்கு அசல் எவ்வளோ? 60,000 ப்ளஸ் வட்டி எவ்வளோ? 10,625. தொகை எவ்வளோ? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 70,675 கிடைக்கும். ஸோ அடுத்ததான் வைத்தீஸ் என்பவர் 500 ரூபாய் ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் ஒரு அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்துகின்றார். வட்டி வீதம் வந்து பார்த்தீங்கன்னா 7.5% எனில் 5 ஆண்டுகளுக்கு முடிவில் அவர் பெறும் தொகை என்ன? ஸோ அதே கொஸ்டின்ஸ் தான் இங்கே வந்து இந்த 7.5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்படின்னா 7.5 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குன்னா கீழே 10 போட்டுக்குங்க. ஸோ அது மட்டும்தான் இதில் வித்தியாசம். மற்றதெல்லாம் அதே மாதிரி தான். இதுக்கு என்ன பண்ணுங்கள், அசல் கண்டுபிடிச்சிருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வட்டி கண்டுபிடிச்சி அசலாக கூட ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கு நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ஸோ வட்டி எவ்வளோ கிடைக்கும்? நமக்கு 5718.75 வரும். அதுக்கப்புறம் தொகை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அசல் கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோன்னா 35,718.75 வரும். ஸோ ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை வந்து 30,000. ஒரு நிறுவனம் வந்து பார்த்தோன்னா, அதாவது ஒரு தொலைக்காட்சி பெட்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 30,000. ஒரு நிறுவனம் இத்தொகை வந்து பார்த்தோன்னா 10% வட்டியுடன் 24 மாத தவணையாக தரலாம் என்கிறது. இதை வாங்குபவன் செலுத்த வேண்டிய மாத தவணை எவ்வளோ? ஒரு தொலைக்காட்சி பெட்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 30,000. இது வந்து பார்த்திங்கன்னா அசல். இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வட்டி எவ்வளோனா ஒரு 10% வந்து பார்த்தோன்னா போடுறாங்க. அதில் எத்தனை மாதத்துக்கு கொடுக்க போகிறாங்கன்னா 24 மாதத்துக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்போ நான் கட்ட போகிறேன் அப்படின்னா அந்த ஓவரால் அந்த 24 மாதத்துக்கு வட்டியோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் இருக்க போகுது. அது எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் மாதம் செப்பரேட்டாக வந்து பிரித்து நான் கட்டிட்டு வர போகிறேன் அப்படின்றது தான். ஸோ இந்த மாத தவணை சம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. அசல் வந்து 30,000, ஆர் வந்து 10%. ஸோ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 24ன்னு கொடுத்துக்கிறாங்க. நான் டைரெக்டாக வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே 12ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 2 வருஷத்துக்கு 24 மாதம், அப்போ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைரெக்டாக நமக்கு PNR/100க்கு போய்டுவோமா? அசல் எவ்வளோ? 30,000. வட்டி எவ்வளோ? 10. எண்ணெய் வந்து எவ்வளோ? 2 /100. இது இப்போ வட்டி எவ்வளோ? 6,000 ரூபாய். இப்போ நான் ஒவ்வொரு மாதம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறேன் அப்படின்னா எல்லாமே சேர்த்து தான், மொத்த தொகையிலேருந்து தான் நான் வந்து இப்போ கட்டிகிட்டு இருக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ தொகை வந்து பார்த்திங்கன்னா அசல் ப்ளஸ் வட்டி ஆட் பண்ணிங்கன்னா 36,000. இந்த 36,000 நான் என்ன பண்ண போகிறேன்னா 24 மாதத்துக்கு கட்ட போகிறேன் மாதம். அப்போ அது 24ஆல் வகுத்துருவோமா? டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரப்போகுது? மாதத்துக்கு
1500 அப்போ நான் அந்த மாதத்துக்கு வந்து 1500 ஒரு 24 மாதம் நான் கட்டினேன் அப்படின்னா 36,000 கட்டி முடிச்சிருவேன் 24 மாதத்தில். ஸோ அவ்வளோதான், இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் இதுகளும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ கொஞ்சம் வேகமாக தான் சொல்லியிருப்பேன். ஸோ கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். சரி, நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிங்க, கொஸ்டின்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணுறீங்களே, அதுக்கான சொல்யூஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்றதுனால கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதேமாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அதை அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியரிஃபிகேஷன் பண்ண பார்க்குறேன் நான். இந்த வீடியோவை உங்களுடைய மற்றவங்களுக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வட்டி.